தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மூலமாக ஆன்லைன் கருத்தரங்கில் பங்கு பெற்றிருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் எங்களது தேசிய துணைத் தலைவர் அன்னபூர்ணி மேடம் அவர்கள். ஜோதிட துறையில் பாரம்பரிய அடிப்படையிலும் மற்றும் பிரசன்ன அடிப்படை, ராசிக்கற்கள், இது மாதிரி பல்வேறு நிபுணத்துவம் பெற்ற அவர்கள் நமது இன்றைய நிகழ்வை தொகுத்து வழங்குமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். மேடம் வாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து. அல்லல் போம் வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம், போக துயரம் போம், நல்ல குணமதிக மாமருணை கோபுரத்தில் மேவும் ஸ்ரீ கணபதியே கைதொழுதாக்கள். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிப்பினி இல்லாத உடலும் அன்பகராத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையா நிதியமும் போனாத கொழுமொரு துன்பமில்லா வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுகண்டாய் கலையாளி அறுதியிலும் மாயனது தங்கையே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி ஸ்ரீ அபிராமியே. எழும்போதும் வேலும் மேலும் என்பேன், எழுந்து மகன் தொழும்பொழுதும் மேலும் மேலும் என்பேன், அடியேன் சடலம் விழும்போதும் மேலும் மேலும் என்பேன், ஓம் ஸ்ரீ செந்தில் வேழவனே. இந்த நிகழ்ச்சியில் அடுத்து வரவேற்புரை வழங்குவதற்கு சுமதி அவர்கள் வருகிறார்கள். குருவாழ்க, குருவே துணை. எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக வாரந்தோறும் ஞாயிறு தோறும் ஜோதிட ரகசியங்கள் நிகழ்ச்சி, ஜோதிட கூட்டமைப்பு, ஜோதிட கருத்தரங்கு உங்களுடன் கலந்து கொள்ள இருக்கிறோம். இந்த வார சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நட்சத்திர விருந்தினர் ஜோதிட கலைவாணி அஸ்ட்ரோ மேடம் குரு கனிமொழி, ஈரோடு. தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி தரும் கிரக அமைப்புகள் பற்றி இந்த வாரம் பேச வந்திருக்காங்க. அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களையும் குரு கனிமொழி அக்கா மேடத்தையும் வருக வருக என ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக அன்புடன் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். வணக்கம்க்கா, வாங்க. வணக்கம். அடுத்தபடியா நீங்க சொல்லுங்க. நீங்க பேசுங்க, சொல்லுங்க. அன்னபூர்ணி மேடம் சொல்லுங்க, பேசுங்க. அடுத்ததாக தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக வார வாரம் நடைபெற்று வரும் ஜோதிட கருத்தரங்கில் இந்த வாரம் சிறப்பு அழைப்பாளராக ஈரோடில் இருந்து தோழி குரு கனிமொழி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி தரும் கிரக அமைப்புகள் என்ற தலைப்பில் சிறப்பாக நம்மிடம் உரையாட வந்துள்ளார்கள். அவர்களை வரவேற்று உரையை தொடங்க கூறுகிறேன். நன்றி. அவர்களை பற்றி உரைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, அஸ்ட்ரோ குரு கனிமொழி அப்படிங்கிற பேர்லயே பாத்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஒரு சொல் ஒரு அம்புங்கிற மாதிரி தான் அவங்களுடைய சொல்லும் செயல்பாடும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தீவிர ஆய்வு பண்ணி அதை பிராக்டிக்கலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தீவிர ஆய்வு பண்ணி அது எப்படி இருக்கும் அனுபவ ரீதியான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவர்கள் பல்வேறு குருமார்கள் கிட்ட படிச்சு அதை சரியா இருக்குதா, எப்பயுமே ஒரு இடத்துக்கு படிச்சோம்னா படிச்சதை மக்கடிச்சு அப்படியே சொல்ற வழக்கம் அவங்க கிட்ட கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் அதை தன்னோட ஜாதகத்துக்கும் சரி, தன்னோட குடும்பத்தார்கள், நண்பர்கள், இது மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செஞ்சு அந்த ஆய்வுல வரக்கூடிய உண்மைத்தன்மை என்ன, எது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வாழ்க்கையில நடந்திருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் அவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் கொடுப்பாங்க. இவர்கள் பாத்தீங்கன்னா மந்திரம், மாந்திரிகம், தாந்திரிகம் அடிப்படையிலையும் சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பிரசன்ன அடிப்படையிலும் சரி, அடுத்தது பாரம்பரிய அடிப்படையிலும் சரி, இது மாதிரி எல்லா வகையிலுமே ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி அந்த இதுக்கு ஜாதகர் எப்படி வெற்றி பெறுவார், அவர் வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்ன, ஒண்ணே ஒண்ணு, ஒரு ஜாதகத்துல லக்னத்தையும் லக்னத்துடைய புள்ளியும் வச்சு அவர்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும், என்ன மாதிரி அவர்கள் தொழில் செஞ்சா வெற்றி அடைவார்கள் அப்படிங்கிற
ஜோதிடர் மிக சிறப்பா கூறக்கூடியவர். அவர்களை நம்மளுடைய தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக எனது தோழியை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மட்டுமல்ல, உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் போய் சேர்ந்து மற்றும் அவர்களுடைய வாழ்க்கையில வெற்றியடைவதற்குண்டான சூட்சம ரகசியங்கள், அவர் ஜாதகரை ஜெயிக்க வைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொல்லுங்க. நன்றி. வாருங்கள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது திருமதி தலைவி அவங்க திருமதி கனகாம்பாள், எனது அருமை ஆருயிர் தோழி கனகாம்பாள் அவர்களுக்கும், அதே மாதிரி துணைத் தலைவர் அன்னபூர்ணியம்மா அவர்களுக்கும், சுமதி ஈரோடு சுமதி அவர்களுக்கும் மற்றும் அதாவது உங்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. எனக்கு வாய்ப்பளித்த எனது தோழி கனகாம்பாள் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அளிச்சதுக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை குறிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இந்த தொழிலை கற்றுக் கொடுத்த எனது அனைத்து குருமார்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் நான் வழிபடும் கொங்கண சித்தரையும் வணங்கி எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு என்ன தலைப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். இப்ப ஒருத்தருக்கு வெற்றிங்கிறது எதை வச்சு தீர்மானம் பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு வெற்றிங்கிறது பல வகையில தீர்மானம் பண்ணலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம், அவங்க அதனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதை வச்சு வெற்றியை தீர்மானிக்கலாம். அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமையறதுங்கிறத வச்சு தீர்மானிக்கலாம். அவங்க எந்த ஒரு ஆம்பிஷனோட போறாங்களோ அதுல வெற்றி அடைகிறத தீர்மானிக்கலாம். இதே மாதிரி குழந்தைகளை நல்ல நிலைமைக்கு கொண்டு அதுல புகழ் அடைகிறதையும் வெற்றியை தீர்மானிக்கலாம். இப்படி ஒருத்தரோட மனிதர்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, நமக்கு 12 பாவங்கள், அந்த 12 பாவங்கள் மூலமும் ஒருத்தருக்கு வெற்றி கிடைக்கும். அப்ப ஒரு மனிதருக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி ரொம்ப பலம் பெற்றிருக்கணுங்க. இந்த லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, லக்ன புள்ளியை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதனால அதை மேடம் சொன்னாங்க. இந்த லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம். இப்ப ஒருத்தருக்கு வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டோம்னு பாத்துக்கோங்களேன், முதல்ல லக்ன பாவத்தை எடுத்துப்போம். அது எந்த மாதிரி அமைப்புகள்ல இருந்தா நமக்கு ஜாதகம் வெற்றி பெற அமைப்பு அப்படிங்கிறத பாத்துக்கணும். இப்ப சர லக்னமாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இரவுல பிறந்தாங்க அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஸ்திர லக்னமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லக்னக்காரர்கள் பகல்ல பிறந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இதே மாதிரி உபய லக்னக்காரங்க, அதாவது மாலை பொழுது, இரவும் பகலும் சந்திக்கிற பொழுதுன்னு சொல்லுவோம்ல, அந்திமம் சொல்லுவோம் இல்லையா, அந்த நேரத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். இது ஜெனரல். இதுல லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கணும், லக்னம் பலம் பெற்றிருக்கணும். இது எல்லாம் அதே மாதிரி லக்ன புள்ளி எந்த, அதாவது இப்ப மேச லக்னம் எடுத்துக்கோங்களேன், இப்ப அங்க என்ன இருக்கு, அஸ்வினி, கிருத்திகை, பரணி, இந்த 3 நட்சத்திரம் இருக்கு. அப்ப இந்த 3 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம், இப்ப அஸ்வினி அப்படின்னாலே நம்ம லக்னமாவே எடுத்து பாவிக்கலாம். அப்ப அந்த அஸ்வினி லக்ன புள்ளி விழுகுது அப்படின்னா, கேதுவோட லக்ன புள்ளி விழுகுது, கேது 1ஆம் பாதம் விழுகுது அப்படின்னா அது அம்சத்திலேயும் மேசத்திலேயே விழுகும். அப்ப 2ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப அதாவது ரிஷபத்துல விழுகும், 3ஆம் பாதம் மிதுனம், 4ஆம் பாதம் கடகத்துல விழுகும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் அந்த மாதிரி இருக்கிறது மிக சிறப்பா இருக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு. அது மாதிரி ஒவ்வொரு லக்ன புள்ளியை பொறுத்தும் அவர்களுடைய கேரக்டர் மாறும். அதாவது நம்ம ராசியை வச்சு குணம், ஆட்டிடியூட் இதெல்லாம் சொன்னாலும், லக்னத்தை வச்சு அவங்களுடைய உடல் பாவம், அந்த முகம் அழகு, இதெல்லாமே வச்சு சொன்னாலும் அந்த லக்ன புள்ளி ஒரு விஷயத்த நமக்கு தொட்டு காட்டிக்கிட்டே இருக்கும். அதை சார்ந்த விஷயங்கள், அதை சார்ந்த இதை நோக்கிதான் இந்த லக்னம் பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப இந்த லக்ன புள்ளி, அதாவது லக்னம், லக்னாதிபதி, லக்ன புள்ளி, இது ஒரு யாராவது ஒரு சிலருக்கு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப தனுசு லக்னம் பிறந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க இந்த தனுசு லக்னத்துல பாத்தீங்கன்னா உத்திராடம், அதாவது கேதுவோட நட்சத்திரம் மூலம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட நட்சத்திரம் பூராடம் இருக்கு. அடுத்து சூரியனோட நட்சத்திரம் உத்திராடம் இருக்கு. அப்ப இந்த 3 நட்சத்திரங்களோட இதுல அந்த லக்னம், தனுசு லக்னம் குருவோ ஏதோ
இந்த 3 நட்சத்திரங்கள்ல அந்த நட்சத்திர புள்ளி விழுந்திருந்ததுன்னா இவர்கள் வாழ்க்கையில என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து கொஞ்சம் நல்ல சிறப்பான நிலையை அடைவாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் இருக்கிற வீட்டுல லக்னாதிபதி அமர்ந்திருந்தாலும் இவர்கள் வந்து வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு சிறப்பு அடைவாங்க. நீங்க கண்டிப்பா உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க, கண்டிப்பா இதுல ஒரு இது இருக்கும், இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் நம்ம வாழ்க்கையில என்ன ரொம்ப முக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம்ங்கிறது ஒருத்தரோட டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன சொல்லுவாங்க பாருங்க, இவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும், அப்பதான் இவன் கொஞ்சம் அமைதியா இருப்பான் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப இவங்களுக்கு வந்து திருமணம்ங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட். அதாவது அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எவ்வளவு ஊதாரித்தனமா பண்ணிட்டு இருந்தா கூட என்ன பண்ணுவான், இவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டாதான் இவன் அடங்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்றதை நம்ம பார்த்திருக்கோம்ல. அப்ப ஒருத்தருக்கு ஒரு முக்கியமான விஷயம் குடும்பம் அமையிறது. அடுத்து 2வது பாத்தீங்கன்னா தனம், அதாவது பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம். அடுத்து தனம், குடும்பம், வாக்கு. அப்ப நம்ம பேசக்கூடிய வாக்கு, இந்த வாக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த வாக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிரிகளையும் உருவாக்கும், நண்பர்களையும் உருவாக்கும். அப்ப இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம். இப்ப இந்த 3ம் எதன் அடிப்படையில நமக்கு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து இந்த குடும்பம் இதெல்லாம் அமையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் சரி ஓகேங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 2ஆம் இடம் நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடம். ஒருத்தருக்கு 3ங்கிறது ரொம்ப முக்கியம். 3ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காரியம், வீரியஸ்தானம், வெற்றி, வெற்றி. அப்ப ஒருத்தருடைய முயற்சி, ஒருத்தருடைய ஜாதக அமைப்புல இந்த 3ஆம் இடம் வந்து எவ்வளவு வலுப்பெற்றிருக்கோ அப்பதான் வந்து அவங்களுடைய முயற்சி வந்து செஞ்சாலும் அதுல வந்து சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். இதைத்தான் நம்ம வந்து உபஜெயஸ்தானம் சொல்லுவோம். 3, 6, 10, 11 இது வந்து ரொம்ப முக்கியம். அப்ப இந்த 3ஆம் இடம் வலுப்பெற்று அதாவது என்ன சொல்றது, 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து தடை இல்லாம, அதாவது கேதுவோ சனி ராகு தொடர்பு இல்லாம ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அவங்க எடுத்த காரியங்களை வெற்றி பெறுவாங்க. ஒன்ன நினைச்சாங்கன்னா அதை செஞ்சு முடிக்காம விட மாட்டாங்க. இந்த இடம் 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அடுத்து பாத்தீங்கன்னா 4. இந்த 4ஆம் இடம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுகம், நமக்கு சுகம் கிடைக்கக்கூடியது, நம்மளுடைய வண்டி வாகன அமைப்பு, நம்ம தாயினால கிடைக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து ஜென்ரலா இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த இடம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் தான் ஒருத்தரை வந்து நல்லவங்களா, நம்ம கூட இருக்கிற சுற்று நட்பு, நம்மளோட எல்லா விஷயங்களையும் இது வந்து சொல்லக்கூடிய இடம். இப்ப ஒருத்தரோட வாழ்க்கையில இப்ப இந்த மாதிரி அந்த 12 பாவங்களுக்கும் உங்களுக்கு ஜென்ரல் ரூல் 5, 6 எல்லாமே தெரியும் ஜென்ரலா. இப்ப நான் இதுல வந்து முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். 3, 6, 10, 11 இந்த ஸ்தானங்கள் வந்து உபஜெய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்தானங்களால நமக்கு வந்து வெற்றி வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்ப ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, இந்த 3ஆம் பாவம் 6, 10, 11 இந்த 4 இதையும் வந்து நீங்க வந்து அதாவது சர்வ அஷ்டவர்க்க பரல் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4மே கூட்டணும். அந்த போட்டிருப்பாங்க இல்லையா, இவ்வளவு 30, 32, 34, 36 இந்த மாதிரி கூட்டியிருப்பாங்க இல்லையா, இந்த 4 பாவங்களையும் அந்த அஷ்டவர்க்க பரல்களை கூட்டனீங்கன்னா இந்த எண்ணிக்கை வந்து 125க்கு மேல இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஜாதகத்துல எல்லாரும் எடுத்து கூட்டி பார்த்துக்கோங்க. 3, 6, 10, 11 இந்த பாவங்கள் வந்து 125க்கு மேல இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க. அது எந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா இவங்க கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. அதை சார்ந்த தசாபுத்தி நடக்கும்போது இவங்களுக்கு அதற்கு உண்டான அந்த வெற்றிக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். அது நம்ம இப்ப வர இதுல நம்ம அதை எப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கியமானது பணம்பரஸ்தானம் சொல்லக்கூடிய 2, 5, 8, 11 இந்த இடங்கள் வந்து ரொம்ப முக்கியங்க. 2ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுய சம்பாத்தியம். 5ங்கிறது நம்மளுடைய பூர்வீகத்தினால நமக்கு வரக்கூடிய பணம்னு எடுத்துக்கலாம், நம்மளுடைய குழந்தைகள்னால வரக்கூடிய பணம் எடுத்துக்கலாம். 5ங்கிறது நம்மளுடைய அறிவு, புத்தி, நம்மளுடைய கலை, அந்த கலையின் மூலம் வரக்கூடிய பணம், அந்த மாதிரி நம்ம குழந்தைகளால வர்றது பூர்வீக சொத்து அப்படின்னுங்கிறது எடுத்துக்கலாம். 8ங்கிறது என்னன்னா முடக்கி வைக்கப்பட்ட பணம், அடுத்தவர்களோட அந்நியர்களோட பணம்,
இந்த மாதிரி நம்ம மனைவியின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பணம். இது வந்து அதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய பணம். இது வந்து அதாவது உழைப்பில்லாம வரக்கூடிய பணம் எல்லாமே இந்த 8 வந்து சாரும். அடுத்து 11. இந்த 11 எதை சார்ந்து குடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் மூலம் வரக்கூடிய பணம். நம்மளால தொழில் 10ஆம் இடம் தொழில் இல்லையா, அதுக்கு 2ஆம் இடம் 11 இல்லையா லாபம். அப்ப அந்த அதுக்கு 2ஆம் இடம், அப்ப அந்த 11 லாபம். அப்ப 10 தொழிலின் மூலம் வரக்கூடிய லாபம் 11 அதையும் குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் வந்து உனக்கு என்னடா கஷ்டம் என்கிட்ட சொல்லு நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் அமையும். அப்ப அந்த நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பணம் இது எல்லாமே வந்து இந்த பணம்பரஸ்தானத்தை குறிக்கும். அப்ப ஒருத்தரோட ஜாதகத்துல வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த ஸ்தானங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். அப்ப ஒருத்தருக்கு 2ஆம் இடம் 2, 6, 10 வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த 2 சுய சம்பாத்தியத்தை குறிக்கக்கூடியது. 6 பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்வீஸ், நம்மளுடைய வேலைக்கு போறோம் இல்லையா, அடிமை வேலைக்கு போறோம் இல்லையா, அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை குறிக்கக்கூடியது. 10ங்கிறது நம்ம சொந்த தொழில் மூலம் குறிக்கக்கூடிய வருமானம். இப்ப ஒரு ஜாதகத்துல இந்த லக்னாதிபதியோட 2, 6, 10 அதிபதிகள் இணைவு பெற்று இந்த நட்சத்திரங்கள்ல ஒரு கிரகம் நின்று தசா நடத்தினாலும் சரி, இந்த இடத்துல இருந்து ஒரு கிரக தசா நடத்தினாலும் சரி, இவங்க வந்து வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. ஒன்னா தொழில் மூலம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா அட்லீஸ்ட் அடுத்தவர்களுக்கு வேலைக்கு செஞ்சு இந்த சர்வீஸ் பண்ணி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. இந்த 2, 6, 10 பாவங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள்ல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 6 அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம், பொதுவா வந்து பிரச்சனைகள் தான் இருக்கும், வம்பு இருக்கும், எதிரிகள் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனா இந்த 6ஆம் பாவத்துலதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. 6 இல்லாம ஒரு மனிதருக்கு வாழ்க்கையே கிடையாது. எதிரிகள் இல்லைன்னா நீங்க ஜெயிக்கவே முடியாதுங்க. எதிரிகள் இருந்தாதான் நீங்க வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்க முடியும். அப்ப எதிரிகள் உருவாகக்கூடிய இடம் இந்த 6ஆம் இடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம் 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம் வந்து ஒருத்தருக்கு ரொம்ப இதுல 6ல போய் கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம். 6ஆம் இடம் வந்து நமக்கு வந்து நன்மையை தான் தரக்கூடிய இடம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது நம்ம எந்த ஒரு இப்ப பொதுமக்கள் தொடர்பு வேணும் அப்படின்னா அந்த 6ஆம் இடம் நல்லா இருக்கணும். நம்ம எல்லாமே 7ஆம் இடம் நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். பட் ஆனா 6ஆம் இடம் ரொம்ப நல்லா இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி தொழில வந்து இதெல்லாம் பாத்துக்கோங்களேன். பொதுமக்கள் தொடர்புடைய தொழில் இந்த மாதிரி சர்வீஸ் இதெல்லாம் பண்றவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா 6 வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகமாகட்டும் உங்க ஜாதகமாகட்டும் எடுத்து பாருங்க, 6ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவர்கள் இந்த வாழ்க்கையில வந்து ஜெயிக்கக்கூடும். அதனால நீங்க 6 பத்தி நீங்க எதுவும் பயப்படவே வேண்டாம். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10 இது வந்து நான் ஏன் இது ஆரம்பத்துல சொல்ல அப்படின்னா கேந்திரம் திரிகோணம் நம்ம எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறதான். அதனாலதான் நான் வந்து எடுத்தோடனே 3, 6, 10, 11, 2, 5, 8, 11 போயிட்டு இப்ப 1, 4, 7, 10 இந்த கேந்திரங்கள் வலுப்பெற்றவர்கள். அதாவது கேந்திரம் வலுப்பெற்றவர்கள் அப்படின்னா அந்த லக்னாதிபதி 1, 4, 7, 10 தொடர்போ இல்ல 7ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ போய் லக்னாதிபதி தொடர்பு பெற்று அந்த எந்த ஒரு பாவ கிரகங்கள் சேர்க்கை இல்லாம இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து கேந்திரங்கள் வலுப்பெற்றதுன்னு சொல்லுவோம். இந்த கேந்திரங்கள் வலுப்பெற்ற ஜாதகர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய முயற்சியால முன்னேறுவாங்க. எந்த ஒரு இதுவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி முன்னேறக்கூடியவங்க. இதே 1, 5, 9 வலுப்பெற்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தன்னுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் மூலமா முன்னேறக்கூடியவங்க. முன்னோர்கள் சொத்துக்களை வச்சு அதன் மூலம் தன்னுடைய வருமானத்தை பெருக்கிறது, இந்த மாதிரி வந்து முன்னேறக்கூடியவர்கள் தான் வந்து 1, 5, 9. அப்ப இந்த மாதிரி இப்ப 1, 5, 9 இந்த மாதிரி 1, 4, 7, 10 இந்த மாதிரி. அப்ப நமக்கு வந்து நம்ம சுய ஜாதகத்துல நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 4, 7, 10 வலுப்பெற்றிருக்கா, அதாவது 4, 7, 10 வலுப்பெற்றிருக்கா, 5, 9 வலுப்பெற்றிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு அதற்கு தகுந்த அந்த தசாபுத்தி காலங்கள் வரும்போது நம்ம கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நமக்கு அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த கேந்திரங்கள் வலுப்பெற்றவங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மாமியார் வீட்டின்
மூலமாகவும் அவங்களுக்கு லாபம் அதாவது வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு சிலருக்கு. அது வந்து அந்த 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியை பொறுத்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா 10ங்கிறது மாமியார், 7ங்கிறது மனைவி. அப்ப இந்த இந்த இவங்க சுயமுயற்சியால முன்னேறுவாங்க. இருந்தாலும் இவர்கள் 7 10 வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா அவர்களுடைய சப்போர்ட்டும் கொஞ்சம் கிடைக்கும். அது வந்து அந்த ஜாதக அமைப்பு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 9ங்கிறப்ப இந்த 5ங்கிறது பூர்வீகம்னு எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த பூர்வீகத்தோட வந்து மெயினா நமக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 தான். இந்த 5 தான் ஒருத்தருடைய எல்லா வரம் சாபம் இது ரெண்டையும் வந்து நம்ம எந்த மாதிரி அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பூர்வீகம் தான். இந்த 5ஆம் இடமும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும். இந்த 5 பூர்வ புண்ணிய சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோகம் வேணும். அப்ப 5ஆம் இடம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய், ராகு, சனி, கேதோட தொடர்பு இல்லாம இருக்கணும். இப்ப இந்த மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சூரியன் காலபுருஷனுக்கு 5 இல்லையா? அப்ப சூரியனும் ராகு கேதுக்களோட தொடர்பு இல்லாம இருந்தது அப்படின்னா அப்பா வழி சொத்துக்கள் வந்து, அதாவது அப்பா வழினா தாத்தா வழி சொத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9 இந்த 9 வந்து பாக்கியம். அப்ப பாக்கியம்ங்கிறது பொதுதான். இது நல்ல பாக்கியமா கெட்ட பாக்கியமா அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்ம ஜாதகத்துல 9ஆம் அதிபதி எந்த நிலையில இருக்காரு அப்படிங்கிறதா பொறுத்து. பாக்கியம்ங்கிறது பொது, அது நல்லதா கெட்டதாங்கிறது அந்த அதிபதியோட நிலையை பொறுத்துதான் இருக்கு. அப்ப நமக்கு இந்த சொத்துக்கள் எல்லாம் கிடைத்தாலும் கூட நம்ம இதை அனுபவிக்கிற யோகம் இருந்தா மட்டும்தான் நம்ம அனுபவிக்க முடியும். அது வந்து ரொம்ப மிக முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் நிறைய போது எங்க தாத்தாலாம் ரொம்ப வசதியா இருந்தாங்க, நாங்க தாங்க இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்றத பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது இவங்களுடைய ஜாதகத்துல அந்த 9ஆம் இடம் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா இவங்க கண்டிப்பா வந்து அந்த பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிற யோகம் வந்து இவங்களுக்கு இருக்காது. இது ஒரு பாயிண்ட்டுங்க. இப்ப நம்ம ஜென்ரலா வந்து நம்ம ஒரு ரூல் எடுத்துக்கிட்டோம். இது எல்லாமே வந்து ஜென்ரல் ரூல். இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஜென்ரல் ரூல். இப்ப நம்ம வந்து எதுக்கு எடுத்தாலும் இப்ப யாராவது வந்து ஜாதகம் பார்க்க வந்துட்டா நம்ம உடனே என்ன சொல்றோம்? இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா மகரம், கும்பம், மீனம் இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னாலே வந்து என்ன பண்றோம்? 7.5 சனி நடக்குது அப்படின்னு சொல்லிடுறோம். கடகம் வந்தா அஷ்டம சனி நடக்குது, சிம்மம் வந்தா கண்டக சனி நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் என்னன்னா இது எல்லாமே வந்து இந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு கெடுதல் தான் நடக்குதா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு ரூல் இருக்கு. அதாவது எல்லா ஜாதகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரம் நமக்கு முன்னாடி தெரியும். தசாநாதன் ஒத்துழைக்காம, தசாநாதன் அனுமதிக்காம புத்திநாதன் வேலை செய்ய மாட்டான், புத்திநாதன் அனுமதிக்காம கோச்சாரம் வேலை செய்யாது, கோச்சாரம் அனுமதிக்காம அந்தரநாதன், சூட்சுமநாதன் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்ப ஒரு கோச்சாரம் மட்டுமே ஒரு செயலை செய்யுதா? இது எதுக்காக சொல்றேன்னா நீங்க இந்த வெற்றி பெற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? கோச்சாரத்தினால் மட்டும்தான் கெட்டு போகுமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு 7.5 சனி நடக்குது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை வருதா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு அஷ்டம சனி வருது அதனாலதான் பிரச்சனையா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஏன் எதனால இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த தசா புத்தியும் சரியில்லாம, அதாவது 6 8 12 கூடிய தசா புத்தி நடந்து இந்த கோச்சாரமும் வந்து இவங்களுக்கு சரியில்லாம இருக்கும் பொழுதுதான் ஒரு விஷயம் வந்து நடக்கும். 7.5ல எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் 90% பேருக்கு நீங்க எடுத்துக்கங்களேன், 7.5ல தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும், 7.5ல தான் வீடு கட்டி இருப்பாங்க, 7.5ல தான் பிசினஸ் அமைச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து 7.5ல நடந்திருக்கு. அஷ்டம சனியில என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டா போதும். தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா அது ஒண்ணும் பிரச்சனை பண்ணாது. அதாவது அப்பப்ப உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்துட்டீங்கன்னா அது சரியா போயிடும். அப்ப கண்டக சனி அதுவும் அதே மாதிரிதான். நமக்கு தசாபுத்தி பிரச்சனையா இருந்தா மட்டும்தான் நம்ம நட்புகள், உறவுகள், கணவன் மனைவி உறவுல பிரச்சனை இது எல்லாமே வரும். மத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 7.5 வந்து இப்ப மகரத்துக்கு வந்து விலகுது இல்லைங்களா? அப்ப இந்த மகரத்துக்கு விலகுது. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 7.5 இருந்தப்போ அப்படிதாங்க. அப்ப தனுசுக்கே எடுத்துக்கோங்களேன், வேண்டாம் மகரத்துக்கு, ஏன்னா இனிமேல் தான் தனுசுக்கே எடுத்துக்கோங்களேன். தனுசுக்கு 7.5 விலைக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? கிட்டத்தட்ட 2.5 வருடத்துக்கு மேல ஆச்சு. ஏன்னா இன்னும் தனுசு ராசிக்காரங்களை கேட்டா ஏங்க எனக்கு 7.5 இருந்தப்ப கூட இப்படி பிரச்சனை இல்லைங்க, இப்பதாங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இவங்களுடைய அந்த சனி போற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோ ராகுவோ கேதுவோ இருந்தாதான் இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்கும். அதை வந்து நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். உடனே வந்து 7:30 முடிஞ்சிட்டும் எங்களுக்கு நல்லா இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல அந்த சனி போற இடத்துல இவங்களுக்கு செவ்வாயோ இந்த ராகுவோ கேதுவோ இருந்தாதான் இவங்களுக்கு மேலும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகும். அதாவது 7:30யோட தாக்கத்தை விட இந்த காலகட்டங்கள் அதிகமா இருக்கும்னு சொல்றவங்க எல்லாம் இந்த மாதிரிதான் இருப்பாங்க. இப்ப இவங்க இந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப சப்போஸ் நான் சொல்றேன், இப்ப தனுசு ராசிக்கே வச்சுக்கோங்களேன். இப்ப மகரத்துல இவங்களுக்கு செவ்வாயோ ராகுவோ இருக்கு, இல்ல அதாவது ஜனன ஜாதகத்துல சனியே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்ல கேதுவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மாந்தி இருந்தா கூட அந்த பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா தொடரும். மாந்தி இருந்தா கூட தொடரும் அந்த மாதிரி பிரச்சனை. இப்ப இவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சனி பகவான், அப்ப சனி பகவான் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பார்க்கணும். இருந்தாலும் நான் பொதுவா ஜென்ரலா சொல்றேன். நட்சத்திரத்தை சார்ந்து அந்த கிழமைகள்ல செய்யறது வந்து சிறப்பு. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் சனி எங்க இருக்கோ அது நட்சத்திர சாரம் எல்லாம் மாறுங்கிறதுனால நான் ஜென்ரல் ரூல் மட்டும் சொல்றேன். இவங்க எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சனி அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, மார்ச்சுவரியில இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை வந்து செய்யறது, மார்ச்சுவரியில இருக்கவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யறது நல்லது. அதே மாதிரி துப்புரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம குப்பை எடுக்க வரவங்க, இந்த மாதிரி டிச்சு அதாவது தேச துப்புரவாளர்கள், தேசத்தை தூய்மைப்படுத்தவர்கள் எந்த பணியில இருக்காங்களோ அவர்களுக்கு நம்மனால முடிஞ்ச உதவி செய்யறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அனாதை பிணமாக இருக்கிறாங்க இல்லையா, ஈமச்சடங்கு காரியங்கள் செய்யறாங்க பாருங்களா, ஈமச்சடங்கு செய்ய முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்மளால ஒரு 200 ரூபாய் ஒரு 300 ரூபாய் ஒரு மாலை வாங்கி போடுறது, இந்த மாதிரி செய்யறது வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தடை, ஏதோ ஒரு காரியத்துக்கு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெற்றிங்கிறது என்னன்னா, நம்ம எல்லாமே வந்து முதல் லெவல்ல ஹை லெவல்ல அதாவது டாப் 10 அப்படி இருந்தா மட்டும்தான் வெற்றி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சாதிச்சாலே அதுவே வெற்றி தான் இல்லைங்களா. அப்ப அந்த வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு அப்படின்னா நம்ம உடனே அம்பானி இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை நமக்கு இருந்து அதற்கு நம்ம கடவுள் நமக்கு வழி விட்டாலே அதுவே நமக்கு கிடைத்த வெற்றி தான். இப்ப நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தடை இருந்தது அப்படின்னா நீங்க இதை செஞ்சு வந்து நீங்க வந்து வெற்றி பெறக்கூடிய, உங்க ஜாதகத்தை வெற்றி பெறக்கூடிய ஜாதகமா நீங்க மாத்திக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா எல்லாருமே பாத்தீங்கன்னா திதி கரணம் யோகம் இதை எல்லாமே எடுத்து நட்சத்திரங்கள் இது எல்லாமே எடுத்து பார்க்காத ஆளுங்களே கிடையாது இல்லைங்களா. வாரம் இது வந்து பஞ்ச அங்கங்களையும் இன்னைக்குதான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஃபாஸ்ட் 10 இயர்ஸா வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். இது ரொம்ப பிரபலமா இருக்கு. இப்ப உங்களுடைய அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள் வந்து அதாவது யோகத்தாரைன்னு சொல்லுவோம் தெரியுங்களா. யோகத்தாரைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது இந்த 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் இருந்தது அப்படின்னாலே உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. இதை எடுத்துக்கோங்க. அதாவது சந்திரன் வந்து உங்களுடைய சந்திரன் இந்த 2, 4, 6, 8ல இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப நீங்க சிறப்பாதான் இருப்பீங்க அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்து லக்னம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து இப்ப நான் இந்து லக்னம் ரெடி ரெக்கனரே இருக்கு, நான் அது முடிஞ்சோடனே நான் அனுப்புறேன். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் வந்து இந்து லக்னம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப இந்து லக்னத்துல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தசை வந்து நடத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுல அந்த வாழ்க்கையில உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குங்க, இல்லாமலாம் இருக்கவே இருக்காது. சரிங்க, எனக்கு இந்து லக்னத்துல எந்த கிரகமே இல்ல, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்து லக்னாதிபதினு ஒருத்தர் இருப்பாரு இல்லைங்களா, அவர் வந்து தசை நடத்தினாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்து லக்னத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இப்போ அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1-2 சுப கிரகங்களா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப டாப்ல போகும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்து லக்னம் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க வந்து இப்ப ஒருத்தருக்கு தொழில வந்து நிறைய ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வர ஜாதகருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்து லக்னம் எதை
சார்ந்து இருக்கோ அந்த அந்த அதிபதியோட காரகத்துவமோட அடிப்படையில் உண்டான வேலைகளை நீங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி நிச்சயங்க. இத வந்து நீங்க வந்து உங்களுடைய வாடிக்கையாளருக்கு சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா டெஃபினட்டா உங்களுக்கு இதாகும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப எடுத்துக்கோங்க, விருச்சிக லக்னம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விருச்சிக லக்னம்ங்கிறது வந்து செவ்வாய் வந்து அதிபதி ஆகிறார். ஓகேங்களா? அப்ப இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட காரகத்து உண்டான வேலை, அதாவது என்னன்னா இதோட வந்து சந்திரன் சேர்ந்துட்டா நம்ம உடனே வந்து அந்த மாதிரி சொல்லலாம். இதோட இணைந்து இது எந்தெந்த கிரகம் பாக்குதோ பார்த்தா உங்களுடைய ஜாதகத்துல வெற்றி, அதாவது ஒருத்தரை வெற்றி அடையறதுக்கு நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் முறைகளை பயன்படுத்தணுமோ அந்தந்த மாதிரி முறைகளை வந்து நீங்க கண்டிப்பா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திதி. இந்த திதிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்மகாரனுக்கும் உடலுக்கும் இடையே உள்ள தூரம் தான் நம்ம திதின்னு சொல்றோம். என்ன திதினா என்ன சொல்லுவோம்? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் தானே திதின்னு சொல்றோம். இப்ப இந்த திதி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திதியில பிறந்திருப்பாங்க. இதுல நம்ம வந்து மெயினா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் வேதிபாதம், அதாவது வியாகாதம், இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா இந்த திதி வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திதியில பிறந்தவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா இவர்களுக்கு வந்து முன்னோர்களோட கர்ம வினையை அனுபவிக்க பிறந்தவர்கள். முன்னோர்களோட முன்னோர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய கொடுப்பினை கிடைக்காதவர்கள் தான் இந்த திதியில பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த திதியில பிறந்திருக்கவங்களோட முன்னோர்கள் பாத்தீங்கன்னா துர்மரணம் அடைந்தவர்களாக இருப்பாங்க இவங்க குடும்பத்துல. இந்த மாதிரி நிறைய, அதாவது வம்சாவளியா எடுத்துக்கோங்களேன். இந்த வேதிபாதம், இந்த வியாகாதம், இதுல நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. இவர்களுடைய முன்னோர்கள் வந்து ஒரு 3-4 பேராவது பாத்தீங்கன்னா துர்மரணம் அடைந்தவர்களா இருப்பாங்க, அகால மரணம் அடைந்தவர்களா இருப்பாங்க. அதாவது தற்கொலை, இந்த மாதிரி விபத்து, இந்த மாதிரி கொடிய வியாதி, அந்த மாதிரி கேன்சர் போன்ற கொடிய வியாதி வந்து இறக்கிறது, இந்த மாதிரி வியாதி உள்ளவங்களாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். சரி, இவங்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி இருக்கு இல்லைங்களா? திருநெல்வேலியில சேரன்மாதேவிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த சேரன்மாதேவிங்கிற இடத்துல பக்தவட்சல பெருமாள் கோவில் இருக்கு. இந்த பக்தவட்சல பெருமாள் கோயில போய் வேதிபாதம் அந்த யோகம் வர அன்னைக்கு, அதாவது வேதிபாதத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் வியாகாதம் அந்த மாதிரி யோகத்துல பிறந்தவங்களா இருந்தாலும் அந்த யோகத்தன்னைக்கு போய் நம்மளுடைய என்ன வயசு வந்து பூர்த்தி ஆகுதோ, அதாவது கம்ப்ளீட்டட் இயர்ஸ் பூர்த்தி ஆகுதோ அந்த வயது தீபம் வந்து ஏற்றிட்டு வணங்கிட்டு வரணும். வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய பிரச்சனைகள், அந்த வேதிபாத யோகத்துல பிறந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா தீரும். இந்த வேதிபாத யோகத்துல என்ன ஒரு பெரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில திடீர் சதிவை வந்து சந்திப்பார்கள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நல்ல நல்ல ரிச்சா இருப்பாங்க, நல்ல டெவலப். நம்ம கூட சொல்லுவோம், ஐயோ இவ்வளோ நல்லா இருந்தவரு, இவங்க அப்பாலாம் எப்படி இருந்தாரு, பையன் பாரு இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஃபேமிலியில கேள்விப்பட்டிருக்கோம்ல. அவங்க முன்னோர்கள்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த அந்த தலைமுறை, அந்த வாரிசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நலிவடைஞ்சிருப்பாங்க. அதை வந்து அந்த முன்னோர்கள் பார்க்கக்கூடிய ஒரு துர்பாக்கியம் வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தாத்தாவோ அந்த அப்பாவோ தன்னுடைய சொத்துக்களை இழந்து தன்னுடைய குழந்தைகள் வந்து வறுமையில இருக்கிறத பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். இந்த வேதிபாதம்ங்கிறது வந்து ரொம்ப கொடுமையான இது. அதை வந்து நான் நிறைய ஜாதகத்துல நான் பார்த்திருக்கேன். அதை அனுபவித்து உணர்ந்து அந்த ஜாதகத்துல இந்த மாதிரி நடந்ததை வச்சுதான் நான் சொல்றேன். அதனால கண்டிப்பா வந்து அந்த சேரன்மாதேவிக்கு இடத்துக்கு போய் அந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த வழிபாடு பண்ணிட்டு வருடம் ஒரு முறையாவது அந்த மண்ணை மெதிச்சுட்டு அந்த தாமிரபரணி ஆத்தங்கரை, ஏன்னா அந்த கோயில் ஓரத்திலேயே அந்த தாமிரபரணி ஆறு போகுது. அந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில நீங்க குளிச்சுட்டு அந்த சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா வந்து இந்த யோகத்துல பிறந்துட்டோம் நீங்க ஒரு நிமிடம் கூட யோசிக்க வேண்டாம். உங்களுடைய ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகமாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த திதியில வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏகாதசி திதி இருக்கு இல்லைங்களா? அந்த ஏகாதசி திதியில பிறந்தவங்களுக்கும் அப்படிதான். இவர்களுடைய முன்னோர்களும் வந்து ரொம்ப முன்னோர்களுடைய என்ன சொல்றதுன்னா இவங்க முன்னோர்கள் வந்து ரொம்ப அந்த
பாவம் செஞ்ச வம்சத்துல வந்தவங்க தான் இந்த ஏகாதசி திதியிலே பிறந்திருப்பாங்க. அவர்களும் இந்த மாதிரி பிரச்சனையை வந்து அனுபவிக்க பிறந்தவர்கள். இவங்க வந்து எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதாவது ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து அந்த பெருமாளை கும்பிட்டுட்டு வர்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஏகாதசியும் புதனும் வந்த அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யறது இன்னுமே ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்க அந்த மாதிரி வழிபாடு பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள், அதாவது நல்ல திதியில பிறந்துட்டா நல்ல யோகம் இருக்கும். இந்த மாதிரி திதிகள்ல பிறந்துட்டா பிரச்சனைகள் இருக்கக்கூடிய யோகங்களும் திதிகளும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரணம், இந்த கரணத்தை எடுத்தீங்கன்னாலும் அப்படிதான். இந்த கரணம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சகுனி கரணம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா, சகுனி கரணத்துல வந்து ஒருத்தரை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழில் ஸ்தாபனமே வந்து பிரச்சனையாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா அந்த சகுனி கரணத்துல பிறந்தவங்க எல்லாம் இதெல்லாம் கேட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி இருந்தா இப்ப இந்த மத்தவங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க எதுவுமே சேர்த்த மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த சகுனி கரணம்ங்கிறது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப அதாவது என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நுட்பமான முறையில வந்து அணுகக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்ப இவங்க 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 முன்னாடி ஒரு ஏமாத்துற வேலையோ எந்த ஒரு இதையோ செய்ய முடியாது. செஞ்சா இவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த சகுனி அப்படின்னாலே சூழ்ச்சியால வந்து இது பண்ணாங்க இல்லையா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த விஷயம் வந்து சொல்லப்பட்டதுதான். பட் ஆனா இவங்க வந்து நுட்பமான அறிவு பெற்றவர்களா இருப்பாங்க. இவங்க முன்னாடி வந்து எந்த சூழ்ச்சியும் வந்து செல்லாது, அதை வென்று முடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதனால வந்து நம்ம இந்த சகுனி கரணத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விட்டுட்டு அவர்களை இந்த மாதிரி நீங்க அதையே வந்து நீங்க இப்படி இந்த மாதிரி பாருங்களேன். ஏன் நம்ம வந்து அந்த சகுனி துரியோதன அந்த இதை பாக்குறத விட இவங்க சூழ்ச்சியால வெல்ல முடியாதவர்கள் அந்த மாதிரி நினைங்க. ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கரணத்துக்கு யோகத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இதை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வெற்றி பெற ஜாதகமா அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நட்சத்திர தாரை வந்து நம்ம இயக்குறது ரொம்ப முக்கியங்க. அதாவது ஒருத்தருடைய சேமத்தாரை, அதாவது தனத்தாரை, இந்த மாதிரி தாரைகளை வந்து இயக்கி நம்ம ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பா செஞ்சோம்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் ஆகும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப உத்திராடம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு தனத்தாரை அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவோணம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு அந்த விஷ்ணுவை வழிபாடு செஞ்சுட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யறது அந்த மாதிரி பண்றது. இப்போ ஒருத்தருக்கு நீங்க பணமே கொடுக்கணும், இல்ல பணம் நீங்க வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த திருவோணத்தன்னைக்கு மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணிட்டு நீங்க இந்த காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் வாங்கினாலும் நீங்க கொடுத்துருவீங்க, நீங்க பணம் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அது திரும்ப கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு தாரையும் நீங்க இயக்கி கண்டிப்பா வந்து அதாவது நம்ம ஜோதிடரா இருந்துட்டு நம்ம மத்தவங்களுக்கு சொல்றதை விட நம்ம அதை அனுபவபூர்வமா உணர்ந்து நம்ம அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். இப்ப இது எல்லாமே ஒரு நிமிஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய ஜாதகத்துல பரிவர்த்தனை ரொம்ப முக்கியங்க. இப்ப நான் திதி இதெல்லாம் வந்து நான் ஜென்ரலா, ஏன்னா இதை பத்தி ஏன்னா இப்ப கரணம் 11 கரணம் திதி எல்லாம் பேசுறோம்னா ரொம்ப இதாயிரும். இன்னும் நமக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் இருக்கு, அதனால அதை முடிக்கணும். அதனால நான் ஜென்ரலா இந்த இதை மட்டும் லைட்டா டச் பண்ணிட்டு போறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து நம்ம ஜாதகத்துல ரொம்ப முக்கியங்க. ஒரு ஜாதகத்துல கண்டிப்பா ஒரு பரிவர்த்தனையாவது இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பா லைஃப்ல சக்சஸ் ஆவாங்க. நீங்க எந்த ஜாதகத்தை வேணா பாத்துக்கோங்களேன், பரிவர்த்தனை இருக்கணும். இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அந்த பரிவர்த்தனை மூலம், அதாவது இந்த 6, 8 இந்த மாதிரி பரிவர்த்தனை இருந்ததுன்னா அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு வேற. இதே மாதிரி 1, 11 பரிவர்த்தனை இருந்ததுன்னா அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அமைப்பு வேற. இப்ப 1, 11 பரிவர்த்தனை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இப்ப அதாவது ஒண்ணுன்னா லக்னாதிபதியும் லாபாதிபதியும் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன காரியம் நினைச்சிட்டு செய்யறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதாவது நீங்க என்ன விஷயம்னாலும் சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு தொழில் ஆகட்டும், எந்த ஒரு அமைப்பாகட்டும், எந்த விஷயம் நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களுக்கு அந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகிறது மிக சிறப்புங்க. நீங்க சென்ற இடமெல்லாம் செல்வம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? செல்வம்ங்கிறது பணம் மட்டும் கிடையாது. உங்களுடைய புகழ், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அத்தனையும் செல்வம் தான், செல்வத்தோட தான் சேரும். அப்ப உங்களுக்கு இது எல்லாமே
எல்லாமே வந்து செல்வத்தை தரக்கூடிய அமைப்பு. இப்போ ஒரு ஜாதகத்துல 2-11 பரிவர்த்தனை இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த 7-11 பரிவர்த்தனை வந்து சிறப்பில்லை. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட துணையை வந்து நமக்கு கொடுத்துரும் 7-11. அப்ப இந்த அமைப்பு வந்து சிறப்பில்லை. அப்ப நம்ம வந்து இப்ப திருமண பொருத்தம் பார்த்து ஒரு ஜாதகத்தை இணைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து 7-11 பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் நம்ம அந்த ஜாதகத்தை இணைக்கிறப்ப யோசனை பண்ணணும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த 7-11 தொடர்பு ஏதோ ஒரு விதத்துல இருந்தாலும் நம்ம அந்த ஜாதகத்தை இருக்கும்போது இணைக்கும் போது யோசனை பண்ணணும். எப்ப யோசனை பண்ணணும் அப்படின்னா இந்த இணைவு இருந்தாலே யோசனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த தசா புத்திகள் நம்ம வருது இனிமேல் வரப்போகுது அப்படின்னா நம்ம கண்டிப்பா யோசனை பண்ணணும். இதே மாதிரி இந்த 7ஆம் அதிபதி தசையோ இந்த 11ஆம் அதிபதி தசையோ அந்த பொண்ணோட ஜாதகத்துல வந்தாலும் கூட நம்ம அதை இணைக்கிறப்ப நம்ம வந்து யோசனை பண்ணணும். இது வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஃபெயிலியரை வந்து இந்த ஜாதகம் வந்து ஃபெயிலியரை உருவாக்கும். அதனாலதான் நான் இந்த அமைப்பு வந்து சொல்றேன். இது வந்து நம்ம மேரேஜ் ஜாதகத்தை வந்து இணைக்கும் பொழுது நம்ம இது மெயினா பார்க்க வேண்டிய ரூல். இதுல நிறைய ரூல் இருக்கு. நான் இப்ப இது வந்து இந்த ரூலை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதனால வந்து அந்த தசாபுத்தி காலம் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க வந்து அதை வந்து இணைக்கிறது வந்து உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 6-8-12 இந்த 6-8 அதிபதிகள் வந்து பரிவர்த்தனை ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு காலத்துல வந்து உங்களுக்கு செல்வ இழப்பை வந்து கொடுக்கும். அப்ப நீங்க இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி அமைப்பு இருந்து இந்த தசாபுத்திகள் நீங்க நடக்குது அப்படின்னா உங்களுடைய செல்வத்தை வந்து இன்னொருத்தர் பேர்ல வந்து நீங்க எழுதி வைக்கிறது நல்லது. அதாவது உங்களுடைய மனைவியோ இல்ல மகன்களோ இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுவும் வந்து அந்த அதாவது விதியை வெல்லக்கூடிய விதி இருந்தால் மட்டும்தான் வெல்ல முடியும்னு ஒரு ரூல் இருக்கு. அது மாதிரி அந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கணும். அதாவது நீங்க தப்பிப்பீங்களா அப்படிங்கிற அமைப்பு அந்த ஜாதகத்துல இருந்தா அதன்படி நீங்க நடப்பீங்க. இல்லைன்னா விநாச காலத்து விபரீத புத்தின்னு சொன்ன மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால அந்த 6-8 வந்து 6-8 இல்ல 8-12 இல்ல 6-12 இந்த அதிபதிகள் வந்து பரிவர்த்தனை ஆகும் போது நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உபஜய திதி யோகம் அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சது என்னன்னு சொல்லுவோம், நீசபங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இப்ப நம்ம ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ கேக்குதா? ஓகே. நீசபங்க ராஜயோகம் சொல்லுவோம். ஓகேங்க, தேங்க்யூ. இப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது ஒரு கிரகத்துக்கு வீடு நீசமாகிய அந்த அதிபதி வந்து ஆட்சியோ உச்சம் பெற்றா நீசபங்க ராஜயோகம் சொல்லுவோம். அதுக்கு சந்திரனுக்கு கேந்திரத்துல அந்த கிரகம் இருந்தா நீசபங்க ராஜயோகம் சொல்லுவோம். இப்படி வந்து நிறைய ரூல் இருக்கு இல்லைங்களா. ஆனா வந்து உண்மையாலுமே நீசபங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நான் பார்த்த அனுபவத்தின் மூலம் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்றேன். இப்ப மேச லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். இந்த மேச லக்னத்துக்கு 9-10 குடையவர் யாருங்க? குருவும் சனியும் இல்லையா. அப்ப இந்த 9-10 குடையவர் போய் அதாவது 10ஆம் இடத்துல இருக்காரு, மகரத்துல போய் இருக்காரு. அப்ப இந்த மகரத்துல குரு வந்து அங்க என்னவா இருக்காரு? நீசமா இருக்காரு. அப்ப நீசத்திற்கு வீடு கொடுத்த சனி ஆட்சியா இருக்காரு. அப்ப இந்த நீசம் பங்கம் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூல். அப்ப இந்த நீசம் பங்கம் ஆகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 9 வந்து தந்தைக்குரிய கிரகம் இல்லையா. இந்த தந்தைக்குரிய கிரகம் 10ஆம் இடத்துல போய் நீசம் ஆகிறப்ப, அதாவது தந்தை இவரை விட்டு பிரிந்த பிறகு, தந்தையின் இழப்பிற்கு பிறகு இவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும். இதுதாங்க நீசபங்கம். இந்த ரூலை வந்து நீங்க ஒவ்வொரு லக்னத்துக்கும் பயன்படுத்தி பாருங்களேன், கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த மேச லக்னத்துக்கு இந்த குரு சனி இணைவு இருந்தது அப்படின்னா தந்தைக்கு பிறகு இவங்க வாழ்க்கையில டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாலும் அப்படிதான் இது வந்து நீசபங்க. இது ஜென்ரலான ஒரு ரூல் எடுத்து இது பாத்தீங்க. துலா லக்னம் இருக்கு இல்லைங்களா. துலா லக்னத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து உச்சம், ஓகேங்களா. அங்க வந்து சூரியன் வந்து நீசமாகிறாரு. இந்த துலா லக்னத்துக்கு சனி எத்தனை குடையவர்? 5 குடையவர் இல்லையா.
5ஆம் அதிபதி உச்சம், அங்க சூரியன் நீசம். அப்ப துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அவர்கள் குழந்தையோட வளர்ச்சிய பார்க்க முடியாது. இவர்கள் இந்த தந்தையோட இறப்பிற்கு பிறகுதான் அவர்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சம், அங்க சூரிய நீசம். அப்ப இந்த துலா லக்னத்துல பிறந்தவங்க குழந்தையோட வளர்ச்சியை பார்க்கறதுக்கு இருக்க மாட்டாங்க. தந்தையின் இறப்பிற்கு பின்னர் இவர்களுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த நீச்சபங்கத்தை நீங்க இந்த மாதிரி பொருத்தி பாருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா நல்ல சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா இப்ப மேச லக்னம் எடுத்துக்கோங்களேன். இந்த மேச லக்னத்துக்கு எந்த தசை யோகத்தை கொடுக்கும், எந்த தசை அவயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப அதாவது ஒரு தசை ஒரு அதாவது நான் ஒரு தியரி கான்செப்ட்ல சொல்றேன். ஒண்ணு உயிரை கொடுக்கும், இல்லைன்னா பொருளை கொடுக்கும். உயிரா பொருளாங்கிறத நம்ம அங்க டிசைட் பண்ணணும் ஒரு ஜாதகத்துல. இப்ப மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி தசை செவ்வாய் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் தசை 1-8 தசை நடக்குது. ஓகேங்களா? இந்த செவ்வாய் தசை இவர்களுக்கு 8 தசை நடக்குது அப்படிங்கறதுனால இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனையை தான் கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒரு வீடு உயிர் வீடாவும் இன்னொரு வீடு பொருள் வீடாவும் அதாவது செயல்படும். இப்ப மேச லக்னாதிபதி செவ்வாய் மேசத்துல இருந்தா அது உயிர் சார்ந்த விஷயங்களை நமக்கு பாதிப்பு கொடுக்கும். அப்ப அந்த செவ்வாய்ங்கிறது என்ன உறவு நம்ம எடுத்துக்கலாம்? சகோதர உறவு. அப்ப அதை சார்ந்த விஷயங்கள் நமக்கு பாதிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் பொருள் இருக்கு. பொருள் செவ்வாய் ஒருவேளை நமக்கு விருச்சிகத்திலே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது பொருள் வீடு. அப்ப அந்த பொருள் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கெடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு நமக்கு பொருளாதார வீக் ஆகும். அதனால நமக்கு வண்டி வாகன விபத்துகள் ஏற்பட்டு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நமக்கு வரலாம். அதை கடந்து நமக்கு சகோதர உறவு, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா பாவகம் காரகம் இது ரெண்டையும் இணைச்சு ஒரு விஷயத்த சொல்லணும். அப்ப செவ்வாய்ங்கிறது சகோதர உறவு. அப்ப சகோதர உறவுகள் மூலம் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாத்தீங்கன்னா என்ன தசா நடக்குது, எந்த மாதிரி பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறது உயிர் சார்ந்த விஷயத்துல கொடுக்குமா, பொருள் சார்ந்த விஷயத்துல கொடுக்குமா, எந்த இடத்துல இருந்தா உயிர் பிரச்சனை கொடுக்கும், எந்த இடத்துல இருந்தா பொருள் சார்ந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம மெயினா நம்ம இதை எடுத்து பார்த்து அதை சொன்னோம்னா அவர்களுடைய ஜாதகத்துல நமக்கு எப்படி அந்த ஜாதகம் எப்படி வெற்றி பெறுவாங்க. இப்ப ஒரு மேச லக்னக்காரங்களே வருது, எனக்கு சுக்கிர தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சுக்கிர திசையில உங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அருளணி பொருளணின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க இல்லைங்களா? அதாவது சந்திரன், சூரியன், செவ்வாய், புதன், குரு இது எல்லாமே அருளணியை சார்ந்தது. சுக்கிரன், சனி, ராகு, கேது எல்லாமே பொருளணியை சார்ந்தது இல்லைங்களா? அப்ப இந்த அருளணிக்கும் பொருளணிக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப அருளணி உள்ளவங்க பொருளணி தசா நடத்தும் போது பொருளாதார பிரச்சனையை கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஒருத்தர் மேச லக்னம் எடுத்துக்கோங்களேன். இந்த செவ்வாய் அருளணியில வந்துடும், சுக்கிரன் பொருளணியில வந்துடும். அப்ப இந்த பொருளாதாரம், அதாவது சுக்கிரன் பொருளாதாரத்தை எங்க தசை நடத்துது அப்படிங்கிறத பார்த்து இவங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும். அந்த எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எதன் மூலம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா மனைவியின் மூலம் வருமா, இல்ல 8ஆம் இடத்துல இருந்தா அந்நியர் மூலமா வருமா, 2ஆம் இடத்துல இருந்தா நம்மளுடைய சம்பாத்தியம் குறையுமா, 3ஆம் இடம் இருந்தா நம்ம கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பிரச்சனை வருமா, 4ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வண்டி வாகனத்தின் மூலம் பிரச்சனையா, இல்ல தாயின் மூலம் பிரச்சனையா, இல்ல நம்மளுடைய அதாவது பொருளாதார ரீதியா நம்மளுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் மூலம் பொருளாதார ரீதியா வீக் ஆகுதா, இப்படிங்கிறது ஒவ்வொரு பாவத்தை வச்சு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த அருளணி கிரகமும் பொருளணி கிரகமும் ஒன்றோடு ஒன்று எதிர் விஷயத்தை தான் சொல்லும். அருளணி கிரகத்தோட திசையில இப்ப இதே செவ்வாய் மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் இல்லாம சந்திரனோ குருவோ தசை நடத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அது எந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம அந்த தசாபுத்தி கால அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் எந்த பாவத்துல இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்லலாம். இது நீங்க உங்களுடைய ஜாதகத்துல எல்லாத்திலயும் எடுத்து பாருங்க. கண்டிப்பா இது சிறப்பா இருக்கும். இததான் நம்ம
உயிர் பொருள் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அணி இதெல்லாம் ஒரே அணி, இந்த அணி எல்லாம் ஒரே அணி. இந்த அணிக்கு உள்ள தசா இதெல்லாம் பாருங்க எல்லாமே 10 வருஷங்களுக்குள்ளதான் இருக்கும். இந்த பொருளணியில உள்ள தசா காலங்கள்லாம் பாருங்க ரொம்ப பெருசா இருக்கும். சுக்கிரன் எடுத்தா 20, ராகு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18, சனி எடுத்துக்கிட்டீங்கன்னா 19, இந்த மாதிரி வந்து அதிகமா தான் இருக்கும். சுக்கிரன், சனி, ராகு இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு இதுலயும் வந்து நம்ம அதாவது ஜாதகத்தை பிரிச்சு அவர்களுக்கு வரக்கூடியது இந்த காலகட்டங்கள். அதாவது நம்ம ஒரு ஜாதகத்துக்கு வரோம்னா அவங்க நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு வழி காட்டணும். இந்த தசாபுத்தி காலங்களை நீங்க இதை செய்யுங்க. இந்த இப்ப மேசலக்னக்காரங்க வராங்களா, இவங்களுக்கு இந்த தசா நடக்குதா, இந்த தசா நடக்கிறப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை வருதா, இதை செய்யுங்க அப்படிங்கறத நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம சொன்னோம்னா இவங்களுக்கு வந்து சிறப்பா நம்ம வழிகாட்டியா இருக்கலாம். இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தசாபுத்தி நடக்கும் போதும் ஒவ்வொரு அதுக்குண்டான பரிகாரத்தை நம்ம வந்து மெயினா சொல்லணும். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப தனுசு லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தனுசு லக்னத்துக்கு வந்து குரு தசை நடக்குது, லக்னாதிபதி தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லக்னாதிபதி தசை நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 1-4 கூடிய தசை தான். இப்ப குரு தசை ஜென்ரலா யாருக்கு நடந்தாலுமே பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தான் கொடுக்கும். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்குங்க. ஆனா பொருளாதாரம் கண்டிப்பா வந்து மட்டுப்படும். பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும். கௌரவ பிச்சை எடுக்க வச்சிரும் மற்றவங்க கிட்ட இந்த குரு தசை. அப்ப இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான பரிகாரம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து எந்த ராசியில இருக்கு, என்ன நட்சத்திரம் இருக்குங்கிறதெல்லாம் அது வந்து நம்ம ஜென்ரலா டீப்பா போய் பரிகாரம் சொல்லலாம், அதெல்லாம் ஓகே. நம்ம ஜென்ரலா ரூல் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கண்டிப்பா இந்த குரு திசை நடக்கும் போது ஒரு தடவையாவது வந்து பாத்தீங்கன்னா ஏழை பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆசீர்வாதம் வாங்கி அதாவது வஸ்திர தானம் இல்ல தங்கனால முடிஞ்ச அன்னதானமாவது கொடுக்கணுங்க. சின்னதா ஒரு சிம்பிளா ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு துண்டோ இல்ல அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட் பிட்டோ நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சு, ஆனா ஏழை பிராமணரா இருக்கணும், உண்மையா ஒரிஜினல் பிராமணரா இருக்கணும். அவங்க கிட்ட நம்ம கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தா இந்த கண்டிப்பா குரு திசை வந்து நமக்கு பெரிய அளவுல பிரச்சனை கொடுக்காம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த நான்வெஜ் வந்து கண்டிப்பா வந்து இவங்க சாப்பிடக்கூடாதுங்க. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சித்தர்கள் வழிபாடு செய்யறது இது எல்லாமே வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இது வந்து நான் உதாரணத்துக்கு தனுசு லக்னம்னா லக்னாதிபதி தசை நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன். இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நீங்க இது பண்ணிக்கலாம். அடுத்து கேள்வி நேர செஷன் வரும்போது நீங்க இதுக்கெல்லாம் கேளுங்க, நான் அதுக்கு உண்டான பதில் சொல்றேன். சுமதி முடிச்சுக்கலாமா இல்ல இன்னும் பேசணுமா? அக்கா பேசுங்க அக்கா, என்ன இருந்தா பேசுங்க. சரிப்பா, ஓகே. சரி, 9 ஆயிருச்சு, அதான் 1 hour அதான் கேட்டேன் நான். இல்ல 10 மணி 10 o'clock வரையில் போட்டிருந்தாங்கக்கா. இல்ல கேள்வி பதில் இல்ல மேடம், கேள்வி பதில் கேட்கற நேரம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதனால சொல்றேன். யாராரு கேள்வி பதில் கேட்கணுமோ அவங்க எல்லாம் ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லுங்க, ஒருத்தரா நம்ம கூப்பிட்டுக்கலாம்னு. மேடம் சரி, நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். நான் பேசுறேன், ஒரு 10 நிமிஷம் பேசுறேன், அதுக்கப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம். ஓகேங்க, சரிப்பா, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா ஜாதகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நான் ஜென்ரலா அதாவது எல்லாத்துலயும் வந்து திதிகர யோகம் எல்லாம் எப்படி எப்படி இருக்கும் ஒன்னொன்னு சிம்பிளா தான் டச் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்க கேள்வி கேட்கறப்ப நான் அதை டீப்பா நான் பதில் சொல்றேன். இப்ப வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜாதக அமைப்பு, வெற்றி பெறும் ஜாதக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து கல்வியில வெற்றி பெறக்கும் ஒரு அமைப்பு இருக்கு, வெளிநாடு போய் வெற்றி பெறக்கும் ஒரு அமைப்பு இருக்கு, குடும்ப வாழ்க்கையில வெற்றி பெறக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி அமைப்பு இருக்கு இல்லையா. வெற்றிங்கிறது எதுல கிடைச்சாலும் வெற்றிங்கிறது என்னன்னா நம்ம மனதை பொறுத்த விஷயம். நம்ம வந்து இப்ப வந்து 10 பேத்துல ஒன்னா இருக்கணும் அப்படிங்கறதா வெற்றி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்த வந்து நமக்கு சாட்டிஸ்பேக்ஷனா செய்து முடிச்சாலே அதுவே வெற்றி தான். அப்ப இந்த மாதிரி வெற்றி பெற ஜாதக அமைப்பு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கல்வியில வெற்றி பெறாங்க, ஒரு ரிசர்ச் ஓரியன்டா படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அதாவது 9 தான் வந்து உயர்கல்வியை சொல்றது, ஓகேங்களா. 12 வந்து ஆராய்ச்சிக்கான படிப்பை சொல்றது. அப்ப இந்த 9ம் 12ம் சம்பந்தப்பட்டு ஒருத்தரோட ஜாதகத்துல 9, 12ம் சம்பந்தப்பட்டு சந்திரனும் புதனும் நல்ல நிலையில இருக்கணும். அதாவது நல்ல நிலை மீன்ஸ் என்னன்னா லக்னத்துக்கு மறையாம இருக்கிறதா நல்ல நிலை. இப்ப லக்னத்துக்கு மறையாம இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா சந்திரன் தான் மனசு,
அப்ப உனக்கு மனசு ஒன்றுனா தானே நீ படிப்ப அது மனசு ஒன்றனாதான் நீ படிப்ப, அந்த படிப்பு உனக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்ப புதன் தான் புத்தி. அப்ப சந்திரன் புதன் ஒருத்தருக்கு நல்ல நிலையில இருக்கணும். அதே மாதிரி குருவும் நல்ல நிலையில இருக்கணும். 9, 12 இதெல்லாம் நல்ல நிலையில இருந்து இந்த ரிசர்ச் ஓரியன்டா ஒரு விஷயம் வந்து ரிசர்ச் பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும் அப்படிங்கறத அப்படின்னு பாத்தீங்கன்னா 8ஆம் இடம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கணும். விருச்சிக ராசியில ஏதாவது கிரகம் இன்னும் தசை நடத்தினாலும், இல்ல விருச்சிக ராசியோடு கிரகங்கள் இந்த நான் சொன்ன விஷயங்கள் சம்பந்தப்பட்டாலும் அவங்க கண்டிப்பா வந்து ரிசர்ச் ஓரியன்டா படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து உங்க ஜாதகத்திலே, அதாவது இப்ப உங்களை தேடி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தேடி வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஹெச்டி தான் பண்ணும். என் பையன் வந்து பிஹெச்டி பண்ணுவானா, என் பையன் டாக்டரேட் பண்ணுவானா, என் பையன் இது படிப்பானா, என் பையன் வந்து ஃபாரின் போய் படிப்பானா. இப்ப மெயினான பேரண்ட்ஸ் கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, என் குழந்தை வந்து ஃபாரின் போய் படிக்குமா அப்படிங்கறதெல்லாம் கேட்கும். அப்ப இந்த 12 சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து காற்று ராசியோட நீர் ராசியோட சம்பந்தப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா படிப்பாங்க. ஒருத்தர் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னா அதாவது 9, 12 கூட குரு வந்து சம்பந்தப்பட்டிருக்கணும். ஏன்னா 12ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 12 வந்து 9, 12 என்ன குரு தானே. அப்ப குரு ஒருத்தருக்கு சம்பந்தப்படாம, குரு தசாபுத்தி காலங்களையோ குரு அந்தரங்கள்லயோ குரு சம்பந்தப்படாம கண்டிப்பா வந்து இவங்களுக்கு வந்து வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துல ஒரு சில ஜாதகங்க எடுத்துக்கோங்களேன், விளையாட்டு துறையில வந்து நல்லா சிறப்பா இருப்பாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி வந்து ரொம்ப சிறப்பா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து சிறப்பா இருக்கணும். அப்ப அதாவது உடல் ரீதியான விளையாட்டு, உடல் பலத்தோட கூடிய விளையாட்டு அப்படின்னா செவ்வாய் வந்து சூப்பரா இருக்கணும். இதே வந்து புத்தி கூர்மையான விளையாட்டு, அதாவது இண்டோர் கேம், அதாவது செஸ் இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து புதன் வந்து நல்லா இருக்கணும். இந்த செவ்வாய் புதன் நல்லா இருந்தா விளையாட்டு துறையில 3ஆம் அதிபதியோட சிறப்பு பெற்று இணைவு பெற்று நல்ல நிலையில இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க வந்து விளையாட்டு துறையில இந்த ஜாதகம் வந்து வெற்றி பெறக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ஒருத்தருக்கு வாழ்க்கையை டிசைட் பண்றது, அவங்க வந்து என்ன சொல்றது, என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் கணவர் தாங்க இருக்காங்க, என்னோட வெற்றிக்கு பின்னாடி என் மனைவி தாங்க இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப இவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிபதி இருக்கு இல்லைங்களா, அந்த 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கணும். லக்னத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவர்களுடைய வளர்ச்சி அந்த 7ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதியும் சம்பந்தப்பட்டிருந்ததுன்னா இவர்களுடைய புகழ், இவர்களுடைய கௌரவம், இவர்களுடைய அந்தஸ்து, இவர்களுடைய வெற்றி எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனைவியா இருப்பாங்க. அதாவது 7க்கு 11, 7க்கு 3 இது எல்லாமே வந்து தொடர்பு பெற்று லக்னாதிபதியோட தொடர்பு பெற்று இருந்ததுன்னா இவர்களுடைய திருமண வாழ்க்கை வந்து மிக சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதை நம்ம வந்து இதுவும் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஜாதக அமைப்பு தான். அதாவது 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்கிறதும் இல்லாம 5, 3, 11 அதிபதிகள்ல தொடர்பு பெற்றிருந்தா இவர்கள் வந்து சிறப்பா இருப்பாங்க. அதாவது இவங்களுடைய கணவன் மனைவி அதாவது வெளியே வந்து பெருமையா சொல்லிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட வெற்றிக்கு என் மனைவி இல்லைன்னா நான் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாதுங்க, என் கணவர் இல்லைன்னா நான் இந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த ஜாதகத்துல இவங்களுக்கு இருக்கும். இது வந்து திருமண வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தொழில வெற்றி பெறணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தொழில வெற்றி பெறணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப அதாவது என்னன்னா ஒரு சமுதாயத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாம வந்து தொழில வெற்றி பெறவே முடியாது. அப்ப ஒரு நமக்கு ஒரு தொழிலையோ ஒரு கௌரவம் ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளே ஜோதிடரா இருக்கோம், நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது யாரு? பொதுமக்கள் தானே. பொதுமக்கள் இவங்க கிட்ட போனா நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது யார்? ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது 7 தான். அப்ப 7ங்கிறது பொதுமக்கள். அப்ப நம்ம ஒரு தொழில்ல வந்து நமக்கு பேரும் புகழும் கிடைக்கணும், இந்த தொழில் ரீதியா நம்ம இந்த தொழிலை இவங்க தாங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி தொழிலுக்கு உண்டான அமைப்பு நம்ம ஜாதகத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்னாதிபதியோட 7, 10ஆம் அதிபதிகள் வந்து தொடர்பு பெற்றிருக்கணும். அதனோட கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 5 ஏதாவது ஒரு விதத்துல 5 கூடிய 5ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரமாவது வாங்கி தொடர்பு பெற்று சனியோட தொடர்பு, சனி பொதுமக்கள் காரகன் மக்கள் காரக கிரகம், இந்த தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க என்னைக்கு இருந்தாலுங்க இந்த அமைப்பு எல்லாமே நீங்க ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் தொழில வெற்றி பெற்றவர்களோட ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்களேன். ஒண்ணு இல்ல
அம்பானி ஜாதகம், இந்த மாதிரி பெரிய பெரிய இன்னைக்கு தொழிலதிபர்களா இருக்கக்கூடிய ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்களேன். அவங்களுடைய ஜாதகத்துல நான் சொல்ற இந்த அமைப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்கணும். ஏன்னா 5ஆம் இடம் தான் நுண்ணிய அறிவு. ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படிங்கறது வந்து 5ஆம் இடம் தான். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஜியோ வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஃப்ரீன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே அதை வாங்கணுமா? இன்னைக்கு வந்து 300 ரூபாய் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து ரேட் ஏத்திட்டே போறாங்க. ஆனா யாராவது நம்ம ஜியோல இருந்து வெளிவர முடியுதா? அப்ப அவங்க அந்த தொழிலை வந்து எவ்வளவு நுண்ணியமா கொண்டு போறாங்க. அப்ப இவருக்கு வந்து இந்த லக்னாதிபதியோட 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு இருந்தா மட்டும்தான் இப்ப வந்து எல்லாருமே ஜியோக்கு அடிமை ஆயிட்டோம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஜியோ ஃப்ரீன்னு எல்லாரும் போனோம். இப்ப அதுல இருந்து வெளியே வர முடியல. இதுதான் வந்து ஒரு நுட்பம், தொழில்நுட்பம். இந்த மாதிரி ஒரு தொழில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து இந்த ஜாதகர்களுக்கு இருக்கும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து யார் என்ன கேள்வி கேட்கனாலும் அவங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்குங்கிற கேள்வி கேட்டாலும் சரி, ஜென்ரலா எந்த கேள்வி கேட்டாலும் சரி, நான் சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். நன்றி, வணக்கம். யார் கேள்வி கேட்கணுமோ கேளுங்க. அருமையாக நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்க மேடம். சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே அருமையா இருந்துச்சு. நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அஷ்டவர்க்க பரல்ல ஸ்டார்ட் பண்ணீங்க. உபஜயஸ்தானத்துல இருந்து அஷ்டவர்க்க பரல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியா தொழில கொண்டு வந்து முடிச்சிருக்கிறீங்க. திருமணம் சம்பந்தமாவும் அருமையா சொல்லியிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருமணம் வந்து நல்ல அமைப்புல இருக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, ஓகேங்களா? இப்ப திருமண சச்சரவுகள், சண்டை, டிவோர்ஸ்ல வந்து நிக்கிறாங்க. ஒரு வருட காலங்கள் கூட அவங்க வாழ்க்கை நீடிக்கல. கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் கூட டிவோர்ஸ் ஆகாம இருக்காங்க. 3 மாசம் 6 மாத வாழ்க்கை கூட வாழ முடியாதவங்க இருக்காங்க. அது வந்து இப்ப அதிகமா பெருகிட்டு வந்துகிட்டு இந்த காலகட்டத்துல நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியிலயும் பார்க்கணும், நம்ம குடும்பங்களையும் பார்க்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் பார்க்கணும். இதற்கான காரணம் என்ன? இந்த திருமணங்கள் தடைபெறுவதற்கும் திருமணங்கள் நடைபெற்ற திருமணங்கள்ல சச்சரவுகள், சண்டைகள் வர்றதுக்கான காரணங்கள் என்னங்கிறது சிறு விளக்கத்தை நீங்க கொடுங்க மேடம். சரி, ஓகே. ரொம்ப அருமையான கேள்வி, சிறப்பான கேள்வி. ஏன்னா நான் வந்து வெற்றி பத்தி பேசும்போது வெற்றி பத்தி தானே பேசணும். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் பேச வேண்டாம். அதனாலதான் கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன். கரெக்ட். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பொருத்தம் பார்த்தும் கல்யாணம் பண்ணியும் வந்து 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது அப்படிங்கறதா இப்ப அப்ப காரணம் என்னன்னா, வெறும் நட்சத்திர பொருத்தம்ங்கிறது மட்டுமே சிறப்பு கிடையாது. நட்சத்திர பொருத்தங்கிறது என்னன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரிதான். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, அதற்கு தான் நட்சத்திர பொருத்தம். அப்ப அதையும் தாண்டி நம்ம கட்ட பொருத்தம் பார்த்தாதான் அந்த எக்ஸாம்ல, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி உள்ள போறதுக்கு தான் அந்த நட்சத்திர பொருத்தம். ஆனா அங்க போய் நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவோமா இல்ல ஃபெயில் ஆவோமா இல்ல அரியர் வைப்போமா அப்படிங்கறத சொல்றதா வந்து நம்மளுடைய கட்ட பொருத்தம். இப்ப நிறைய வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து டிவோர்ஸ் ஆகிறதுக்கு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, ஏன் மன ஒற்றுமை இல்லாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜோதிடர்களாகிய நம்ம வந்து 10 பொருத்தம் பார்த்து கட்ட பொருத்தம் சரியா பார்க்கல, மேட்ச் ஆகல அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்ம ஜாதக ரீதியான அமைப்புகள் இப்ப எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நிறைய நம்மளே தெரிஞ்சிருக்கோம். நம்ம இந்த விஷயத்த வந்து மறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப பொண்ணு வீடோ இல்ல மாப்பிள்ளை வீடோ ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம கிட்ட கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட ஜாதகத்தை கொண்டு வராங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க ஜாதகத்துல நமக்கு மைனஸ் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க நமக்கு கிளைண்ட் ஆயிடுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆண் வீட்டுல இருந்து ஜாதகம் வரப்ப பொண்ணுக்கு மைனஸ் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நம்ம அந்த ஜாதகத்தை வந்து சரி பண்ணி தரோம். பண்றோமா இல்லையா? பண்றோம் தானே? அப்ப என்னன்னா இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய. ஹலோ, கேக்குதுங்களா? உண்மை சொல்லுங்க மேடம். கேக்குது. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய பெரிய தப்பு. நம்மளுடைய கிளைண்டா இருந்தாலும் கூட நம்மளை தேடி வந்துட்டாங்க அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து ஒரு தவறான ஆலோசனை வந்து சொல்லக்கூடாது. நம்மளுடைய ஜாதகத்துல உங்க பொண்ணோட ஜாதகத்துல இது வீக்கா இருக்குங்க, இந்த ஜாதகத்துக்கு இந்த மாதிரி பொண்ணுதான், இந்த மாதிரி மாப்பிள்ளை தாங்க அமையணும் அப்படிங்கறத நம்ம சொல்லிடணும். இல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம கிட்ட வந்து கேட்டாங்கன்னு சொல்லி போட்டு நம்ம வந்து இன்னொரு பையனோட வாழ்க்கையை கெடுக்கறதுக்கு நம்ம வந்து காரணமா இருக்கக்கூடாது.
அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்டு ஜாதகம் வந்தாலும் நான் அது காரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா நான் வந்து இந்த விஷயத்த வந்து நான் கடந்த ஒரு 10 வருஷங்கள இது நிறைய ஜோதிடர்கள் இதை பண்றாங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து அவர்களுக்கு அது கரெக்ட் அப்படின்னு நம்ம வந்து ஏதோ பொதுவெல்ல நம்ம யாரையும் தப்பு சொல்ல வேண்டாம், அது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா நான் வந்து அதை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றேன். இதுவும் ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு வந்து பிரச்சனைக்கு வந்து மிகப்பெரிய காரணமா இருக்கு. இப்ப இது சரி, ஒரு ரூல் படி பாத்துக்கலாம், ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி இணைக்க கூடாது, இணைச்சா ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, இப்ப நம்ம ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பாதக லக்னத்தை வந்து இணைக்க கூடாதுங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா ரூலுமே மஸ்டா நல்லாவே இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாதக லக்னமா இருந்தா நான் கண்டிப்பா இணைக்கவே மாட்டேன். அது என்னைக்கு இருந்தாலும் பாதகத்தை செய்யும். அதாவது கடக லக்னத்துக்கு ரிஷப லக்னத்தை இணைக்க கூடாது, துலா லக்னத்துக்கு சிம்ம லக்னத்தை இணைக்க கூடாது. இந்த மாதிரி இணைச்சது அப்படின்னா கண்டிப்பா வந்து பிரச்சனைகளை கொடுக்கும். அது வந்து நான் நிறைய பார்த்திருக்கேன். ஏதாவது ஒரு நல்லா இருக்காங்க, அந்த தசாபுத்தி காலங்கள், அந்த இந்த 7.5 இந்த மாதிரி எல்லாம் தசாபுத்தி காலங்களும் கோச்சாரமும் சரியில்லாதப்ப கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது. அந்த தசாபுத்தி காலம் வரலைனாலுமே அந்த பாதகம் லக்னங்களை சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து துலா லக்னம், அவங்களுடைய மனைவி வந்து சிம்ம லக்னம். இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர்களுடைய தொழில், இவங்க 11 இல்லையா, இவங்க இந்த லக்னத்துக்கு 11, 10க்கு 2 இல்லையா, நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க பொருளாதார ரீதியா ரொம்ப செம அடி வாங்கியிருக்காங்க. இந்த லக்னத்தை இணைச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அடி வாங்கியிருக்காங்க. சோ அந்த மாதிரி நான் வந்து எப்பவுமே அந்த பாதக லக்னம் அப்படின்னாலே எல்லா பாயிண்ட்டும் ஓகேவா இருந்தாலும் நான் அந்த பாதக லக்னம் இருந்தா இணைக்கிறது இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப 4 லக்னம் கார்னர் லக்னம் இருக்கு இல்லையா, தனுசு, மீனம், மிதுனம், கன்னி இருக்கு, உபய லக்னம் இருக்கு இல்லையா. இந்த உபய லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் வந்து பாதகம் தான், வேற வழியே இல்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். அதாவது தனுசுக்கு மிதுனம் வந்து பாதகமா இருக்கு அப்படின்னாலும் கூட கன்னி மீனம் கூட ஓரளவுக்கு செட் ஆயிரும், தனுசு மிதுனத்துக்கும் ரொம்ப பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக இந்த லக்னக்காரங்க வராங்கங்கிறதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது என்னன்னா, அந்த அதிபதி வந்து எந்த நட்சத்திர சாரம், அதாவது இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 7ஆம் அதிபதி புதன் வந்து நீசமாயிருந்தாலும் சரி, 6, 8, 12ல மறைஞ்சிருந்தாலும் சரி, அந்த மாதிரி நீங்க இணைச்சு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனைகள் வந்து பெருமளவு வந்து தவிர்க்கப்படுது. அதுவும் 6, 8, 12ல மறைஞ்ச மாதிரி எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதோ ஓரளவுக்கு சண்டை போட்டாலும் எப்படியாவது அடிச்சு புடிச்சிட்டாவது வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 7ஆம் அதிபதிக்கு 12ஆம் இடம் 6 இல்லைங்களா. அப்ப இந்த 6க்குடைய நட்சத்திர சாரம் 7ஆம் அதிபதி வாங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல வாங்கி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த ஆணோட ஜாதகத்துல இந்த பெண்ணுக்கு 7ஆம் அதிபதி வந்து நல்ல நிலையில இருந்தா மட்டும்தான், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க இணைச்சு வைக்கணும். இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு வந்து டிவர்ஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா, இது புரிஞ்சதான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். அடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் அதிபதி வந்து ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 11 வந்து தொடர்பு இருக்கவே கூடாது. 11ஓட தொடர்பு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, அந்த ஜாதகத்துல இருக்கும், வேற வழி இல்லை. இந்த மாதிரி 7ஆம் அதிபதி 11ஓட ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ தொடர்பு இருக்கு அப்படின்னா, இன்னும் ஒருத்தருடைய ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்துல யார் ஜாதகத்துல இருக்கோ அந்த ஜாதத்துக்கு ஆப்போசிட் ஜாதகத்துல அந்த 7ஆம் அதிபதி வந்து அந்த மாதிரியோட சேர்ந்து ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருந்தா நீங்க இந்த மாதிரி இணைச்சீங்கன்னா பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி அந்த தசாபுத்தி அந்த 11க்குரிய தசாபுத்தி வராம இருந்தாலும் பிரச்சனைகள் வராது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அந்த 11ஓட அந்தரமாவது நம்ம வரும். அப்ப கொஞ்சம் சில டிஸ்டர்பன்ஸ் வரத்தான் செய்யும், நம்ம அதை ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இந்த லக்னாதிபதி அந்த ஆணோட 7ஆம் அதிபதியோட லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இந்த லக்னாதிபதி சேர்ந்து இருந்தது அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு இணைவு ஏற்படும். அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த மனைவியை விட்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்காது. இந்த மாதிரி ஒரு இணைவியும் நீங்க கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க வேற எந்த ரூலும் பார்க்க வேண்டாங்க. இதெல்லாம் ரொம்ப சரி, எல்லா ரூலும் மைனஸா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
உங்களுடைய பாக்கியாதிபதி, ஆணோட பாக்கியாதிபதி பொண்ணோட ஜாதகத்துல சிறப்பா இருக்கணும், அந்த மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி பொண்ணோட பாக்கியாதிபதி ஆணோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஆணோட கர்மஸ்தானாதிபதி பெண்ணோட ஜாதகத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை ரெண்டையும் பார்த்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டையும் இணைச்சு, அந்த ரெண்டு பிரச்சனை இல்லைனாலும் இணைச்சு வச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து டைவர்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தசாபுத்தி எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த காலப்பகா தசை வந்து கண்டிப்பா வந்து இருந்தது அப்படின்னா, இப்ப ஒருத்தருக்கு சுக்கிரன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆணுக்கு சுக்கிரன் நடக்குது, பெண்ணுக்கு ராகு தசை நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல திருமணம் பண்ணி வச்சீங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனை கொடுக்கும். இப்ப நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, ஒரு 3 மாசம் 1 மாசம் இதுல எல்லாம் கூட டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பாருங்களேன், காலப்பகா தசை தான் வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தரோட ஆத்மகாரகன் வந்து இன்னொருத்தரோட ஜாதகத்துக்கு மறையாம இருக்கணும். அப்ப ஆத்மகாரகனா சூரியன் இல்லையா, அப்ப பெண்ணோட ஜாதகத்துக்கு ஆணோட சூரியன் வந்து மறையாம இருக்கணும். மறையாம இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6-8 லக்னங்களா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 6-8 ராசியா வந்து லக்னமும் பாதகமா வந்ததுன்னா கண்டிப்பா தயவு செய்து இணைக்காதீங்க. அது வந்து கண்டிப்பா பிரச்சனையா தான் இருக்கும். அதுல வந்து 6-8 சுப இதா சேர்ந்திருக்கும், அசுபம் எல்லாம் சொல்லுவோம். அது எப்படி இருந்தாலும் லக்னமும் ராசியும் 6-8 பாதகமா வரும்போது பிரச்சனையா இருக்கும். அதனால அந்த மாதிரியும் இணைவு வந்து சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு. இது நான் கேட்டது சொல்லியிருக்கேன். நீங்க அது எந்த அளவுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. வேற மேடம், வேற அந்த பாதக லக்னம் இன்னொரு தடவை சொல்லுங்களேன். யாரோ ஒரு சார் ஒருத்தர் பேசினாரு, ஏதோ பாதக லக்னம்னு கேட்டுச்சு, என்னன்னு தெரியல. அம்மா பாதக லக்னம் சொன்னீங்கல்லம்மா, சார் சொல்லுங்க சார். அது கொஞ்சம் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க திருப்பி. சார் அதாவது ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். அதாவது இப்ப சர லக்னம்னு எடுத்துக்கோங்களேன். சர லக்னம்னு எடுத்துட்டீங்கன்னா 11ஆம் இடம் வந்து பாதகம் தானுங்களா? ஹலோ நீங்க பேசுங்க, நான் கேட்டுக்கிறேன். சரிங்க சார், ஓகே. அப்ப அந்த சரல் லக்னத்துக்கு லக்னம் வந்து பாதக லக்னம் 11 இல்லைங்களா? அப்ப துலா லக்னத்துக்கு சிம்ம லக்னத்தை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதா சொல்றேன். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு ரிஷப லக்னத்தை சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி மேச லக்னத்துக்கு கும்ப லக்னத்தை சேர்க்கக்கூடாது. இதுதான் சார் பாதக லக்னம். இந்த பாதக லக்னங்களை சேர்ந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைகள், அதாவது திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய நிலையில இருந்து ஒரு சரிவை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதனால அந்த பாதக லக்னம் சேர்க்கக்கூடாதுங்க சார். நன்றிமா. வணக்கங்க. லக்னங்களுக்கு மட்டும் பொருந்துங்களா இல்ல ராசிக்கும் அதே மாதிரி தானுங்களா? மேடம் நீங்க உங்க பேரு மேடம்? என் பேர் மலர்விழிங்க. ஓகே மேடம். அதாவது ராசிக்கும் வந்து பாதக ராசி வந்து சேர்த்துறது சேராது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அதுவும் ஒரு பிரச்சனை தான் கொடுக்கும். இது எதை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ரீதியான அமைப்புகள், அதாவது தாம்பத்திய உறவு வந்து கெடும் மேடம். அப்ப உடல் வந்து அந்த சந்திரன்கிறது நம்ம உடல் இல்லையா, மனசு தானே. அப்ப இந்த மனசும் உடலும் வந்து ஒத்துழைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கணவன் மனைவி, அப்ப கணவனுக்கு விருப்பம் இருக்கும் பொழுது மனைவிக்கு விருப்பம் இருக்காது, மனைவிக்கு விருப்பம் இருக்கும் பொழுது கணவனுக்கு விருப்பம் இருக்காது. ஏதோ உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் வந்து கொஞ்சம் தவிர்க்கப்படுறது நல்லது மேடம். அப்ப இந்த ராசியை மட்டும் பார்க்கும் போது அதோட அதிபதிகள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தவிர்க்கலாம். ஓகே மேடம். இப்போ மிதுன ராசி, அதுக்கு வந்து 7ஆம் ராசின்னு பார்த்தோம்னா தனுசு ராசி வருங்க. இது வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும் போது இது 7ஆம் இடம் சொல்லி நம்ம பொருத்தம் நினைக்கிறோம். ஆனா அது வந்து பாதகஸ்தானமா வருது இல்லைங்க மேம்? ஆமா ஆமாங்க மேடம், ஆமா. அப்ப மிதுனத்துக்கு அந்த தனுசை இணைக்க கூடாது அப்படிங்கறது மேடம். அப்படி அதாவது இப்ப அப்படி பார்த்தா நம்ம அந்த மிதுன உபயராசிகள் நம்ம சேர்த்துக்கவே முடியாது. இந்த இடத்துல நீங்க வந்து அந்த 7ஆம் அதிபதி குரு வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்த்து டிசைட் பண்ணணும் மேடம். ஓகே மேம், ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஓகே அந்த 7ஆம் அதிபதி குரு எப்படி? ஓகே மேடம், ஓகே. வேற யாராவது கேள்வி கேட்கறதா கேளுங்க.
அடுத்து பரணிதரன் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க சார். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். அம்மா லக்னம் வந்து ரிஷப லக்னம்மா. ஓகேங்க சார். எனக்கு இப்ப குருதசை நடக்குது. குருதசை நடக்குதுங்களா? ஆமாங்கம்மா. ஓகே, 8-11 கூடிய தசை நடத்துது. ஓகேங்க சார். ஆமாம்மா, அது எப்படிமா இருக்கும்? சுக்கிரன் சார் ரிஷப சுக்கிரன் இல்ல, ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். அதுதான் என்ன கேள்வி. ஓகே, அதெல்லாம் ஜெனரல் ரூலு. ஓகே, அதெல்லாம் ஜெனரல் ரூலு, அத பத்தி விட்டுருங்க. இந்த குரு வந்து எங்க இருந்து என்ன சாரம் வாங்கி தசை நடத்துறாரு? குரு கடகத்துல இருக்கிறாருமா. ஓகேங்க சார், உச்ச குரு 3ஆம் இடத்துல இருந்து தசை என்ன அங்க என்ன சாரம் சார் வாங்கியிருக்காரு? ஆயில்யமா, பூசமா, புனர்பூசமா? எனக்கு அந்த டீடைல்ஸ்லாம் எதுவும் வச்சு இல்லம்மா நானு. இல்ல சார், உங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு என்ன சாரம் வாங்கி தசை நடத்துறாருன்னு இருக்கும். அது இல்ல மேடம். சரிங்க சார், ஓகே, நான் வந்து அத சரிங்கம்மா. சரி, சாரம் இல்லைங்களா? ஏன்னா சாரம் பார்த்துதான் சார் கரெக்டா சொல்ல முடியும். இருந்தாலும் நான் ஜெனரல் ரூல் சொல்றேங்க சார். இந்த 8-11 பொதுவா நான் சொல்றேன், அது கரெக்டா இருக்குமா எப்படிங்கறது எனக்கு தெரியல. இந்த 8-11 கூடிய திசை வந்து 3ஆம் இடத்துல இருந்து பொருளாதாரமா உங்களுக்கு திசை நடத்துறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சகோதர வழி உறவுகள்ல வரும் சார். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் வரும், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, சகோதரர் வழி மூலமா சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் நீங்க கவனமா செல்லணும் சார். வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா செல்லணும். ஓகே சார். அம்மா ரெமிடி ஏதாவது சொல்லுங்களா சார்? சார் இதுக்கு ரெமிடி என்னன்னு கேக்குறீங்களா? ரெமிடி வந்து ஓகே சார், திங்கட்கிழமை அன்னைக்குங்க சார் திருச்செந்தூர் போய் முருகப்பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க சார். கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும் சார், கவலை வேண்டாம், தைரியமா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார். திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, சிறப்பா இருக்கும், ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார், தேங்க்யூ சார். ஹலோ மேடம். ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். மேடம் 5 பத்தினக்க புத்தி குருமின்னு சொல்லியிருந்தீங்க. 5ஆம் இடத்துக்கு புத்தி குருமி இல்லையா? அப்ப 5ஆம் இடத்தோட அதிபதி நீச்சம் பெற்று விட்டால் 5ஆம் சரி, அதாவது இது வந்து பொதுவான கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்னா நீசம் பெற்றவங்க தான் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க சார். உச்சம் பெற்றவங்க எல்லாம் தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஆணவத்துல எல்லாத்தையும் கோட்டை விட்டுருவாங்க. நீசம் பெற்றவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் அடி எடுத்து யோசிச்சு வைப்பாங்க. அதனால அவங்கதான் சார் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதனால 5ஆம் அதிபதி நீசம் பெற்றுச்சு, நீங்க கவலையே பட வேண்டாம். இருந்தாலும் என்ன லக்னம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இன்னும் கரெக்டா சொல்லுவேன். தனுசு லக்னம், செவ்வாய் வந்து உங்களுக்கு கடகத்துல இருக்குங்களா? நீச்சம் பெற்றாரு. சந்திரன் வந்துட்டு மேஷத்துல இருக்காரு. ரெண்டு பரிவர்த்தனை. ஓகே ஓகே, அப்ப பரிவர்த்தனைனா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரிங்க சார், அங்க செவ்வாய் என்ன சாரம் வாங்கியிருக்குங்க? ஆயில்யம் மேடம். ஆயில்யம் புதனோட சாரம், பாதகாதிபதி சாரம். பாதகாதிபதி சாரம் அவயோகியம் அவர்தான். இல்ல ஒரு நிமிஷம் 7-10 கூடைய சாரம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க பாதகம் அப்படிங்கறத எடுத்துக்க கூடாது. இந்த இடத்துல என்னன்னா உங்கள் மனைவி உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவர்கள் அதற்கு ஆப்போசிட்டா தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஒரு விஷயம். இன்னொன்னு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல முக்கியமான விஷயம், ஒன்ன கெடுத்து இன்னொன்னு கொடுக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுட்பமான முறையில வந்து நீங்க எதையும் வந்து என்ன பண்றது, அதை நோக்கி செல்வீங்க. எல்லாரும் ஒரு வழியில போனாங்க அப்படின்னா நீங்க கிராஸ் கட்டா, அதாவது ஷார்ட் கட் மெத்தட்ல போய் ஒரு விஷயத்த ஜெயிச்சிருவீங்க. ஒருத்தர் ஒரு நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னா நீங்க ஒரு 4 ஹவர்ஸ்ல அந்த வேலையை முடிச்சிருவீங்க. கரெக்டா இல்லையாங்க சார்? கரெக்ட் தான் மேடம். கரெக்டுங்களா? சரி, அந்த மாதிரி தாங்க சார். அதனால வந்து நீங்க நீசமா இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க இது பண்ண வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு மனைவியின் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் சரியான ஒரு ஆலோசனை வந்து கிடைக்காது, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்லைங்க சார். இல்ல மேடம், என்கிட்ட இப்ப வந்து செவ்வாதிசை வர போயிட்டு இருக்கு. செவ்வாதிசை ஓகேங்க சார். செவ்வாதிசை ஓகேங்க சார். ஓகேங்க சார். அதாவது 5-12 7-10 கூடிய தசை நடக்குது இல்லைங்களா? உங்களுக்கு என்ன வயசுங்க சார் ஆகுது? எனக்கு 42 வயசு ஆகுது. 42 வயசு ஆகுது. ஓகேங்க. இப்ப குழந்தைகளை ஏதாவது வந்து ஹாஸ்டல் அந்த மாதிரி சேர்த்திருக்கீங்களா? இல்ல மேடம், எல்லாம் கூட தான் இருக்கு.
எல்லாம் கூட தான் இருக்காங்க. ஏதாவது வாய்ப்பு இருந்ததுன்னா குழந்தைகளை வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க சார். ஓகேங்களா? ம். வாய்ப்பு இருந்தா குழந்தைகளை வந்து ஒன்னா உங்க மாமியார் வீட்லயோ இல்ல உங்க அம்மா வீட்லயோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நீங்க சேர்த்துக்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டு பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சீங்கன்னா அதுல பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா செவ்வாயும் புதனும் காலப்பக தசை ரெண்டும் ஆகாது. 5, 12, 7, 10 அப்ப பார்ட்னர்ஷிப் மூலமா தொழில் மூலமா பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் உங்களுடைய பங்காளி வகையில வர சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் பிரச்சனைக்குரியதா இருக்கும். பார்த்து கொஞ்சம் கவனமா இருங்க. சரி மேடம். வேற என்ன சார் உங்க கேள்வி? வேற ஒண்ணும் இல்லை மேடம். ஓகேங்க. நான் சொன்னது ஏதாவது தப்பா இருக்குங்களா இல்ல கரெக்ட்டுங்களா? இல்ல மேடம், எல்லாமே கரெக்ட் மேடம். ஓகே பொதுவான சார், தேங்க்யூ சார். கேள்விகளை கேளுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை யாரும் கேட்க வேண்டாம். ஏன்னா தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வந்து அவங்க ஆய்வு பண்ணி தான் பதில் சொல்ல முடியும். ஆனா பொதுவான கேள்விகள் இருந்தா யாரும் கேளுங்க. மேடம் நமஸ்காரம். ரொம்ப நல்லா எடுத்தீங்க மேம் கிளாஸ். நமஸ்காரம் மேடம். நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள்ட்ட இருந்து நிறைய. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுல. ஓகே மேடம், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன டவுட் மேம். இப்போ நீங்க இந்த பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனை பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா மேடம்? அப்படியே ஆமா மேடம். உங்க பேரை சொல்லிட்டு கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். என்னோட பேர் சத்யபாமா. நான் சவுதி அரேபியாவில இருந்து பேசுறேன். வெரி குட், சூப்பர் சூப்பர் மேடம், சூப்பர். சொல்லுங்க மேடம். பரிவர்த்தனை பத்தி சொல்லுங்க மேடம். பரிவர்த்தனை பத்தி நீங்க சொன்னீங்களா மேம்? அதுல ஒரு சின்ன டவுட். இப்ப நீங்க வந்து 7, 11 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்படிங்கறத அத சொன்னீங்க. இப்ப அதுலயே இப்போ நம்ம 2ஆம் இடத்துல இருந்து 2ம் 5ம் பரிவர்த்தனை ஆயிருக்குது அப்படின்னா அப்போ அங்க போய் 5ல போய் அது நீச்சம் ஆயிடுது. சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இப்ப 2, 5 பரிவர்த்தனை ஆகுது. 5ல போய் அவங்க பரிவர்த்தனை ஆகிற இடத்துல அது 5ல நீச்சம் ஆயிடுதுன்னா அப்போ என்னவாகும்? அது அந்த பலன் எப்படி எடுக்கிறது? அதாவது இப்ப இந்த 2, 5 பரிவர்த்தனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு தனம் இல்லையா? 5ங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியம். அப்ப இந்த பூர்வ புண்ணியத்தின் மூலம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த 2, 5 பரிவர்த்தனை. அப்ப உங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா இந்த நீசமானனால என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனைக்கு பிறகு உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அவ்வளவுதான் மேடம், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே 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 மேம். ஓகே மேம். எனக்கு அந்த என்ன நீங்க அத ஒரு சொன்னீங்க. புரிஞ்சது இல்ல உங்களுக்கு? அந்த நீசம் அப்படிங்கிறப்ப ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த சொத்துக்கள். அது ஓகே ஓகே மேம். ஓகே மேம். இப்ப அதே மாதிரியே நம்ம வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க மேடம். ஆமா மேம். இப்ப அதே மாதிரியே மத்ததுக்கும் நாம எடுக்கிறோம் அப்படின்னா அப்ப நீச்சமாகாம இருக்குது அப்படின்னா இப்ப நீங்க 2, 5க்கு இப்ப சொல்றீங்க. வேற எதுக்கெல்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி அதை கால்குலேட் பண்றதுன்னு தெரியல. அதனால கேக்குறேன் நானு. அதாவது நீங்க எப்படி கேக்குறீங்க அப்படின்னா இப்ப லக்னாதிபதியோட 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றது அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியமும் அது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இல்லையா? 2, 11னா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எல்லாம் இது இருக்கும். இல்ல இந்த டவுட் எப்படின்னா இப்ப 8, 11 அப்படின்னா இப்ப உபஜயஸ்தானம் அது வந்து மறைவு ஸ்தானமா போயிடுது. அப்ப 8, 11 வரும்போது அதை எப்படி நம்ம எடுக்கிறது அந்த இடத்த? மேடம் கண்டிப்பா 8, 11 வரப்ப 8, 11 பரிவர்த்தனை ஆகக்கூடாது. நான் அதை சொல்லி இருக்கவே மாட்டேன். ஏன்னா 6, 8, 12 அதிபதிகள்லாம் பரிவர்த்தனை ஆனா சொத்துக்கள் இழப்பு, செல்வ நிலை இழப்பு வரும் நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்ப 8ங்கிறது ஒரு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டம், 11ங்கிறது ஒரு வந்து நட்பு அப்படிங்கிறது. இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. அதாவது 11 அப்படிங்கிறது நமக்கு வந்து மறைமுகமான தொடர்பை கூட சொல்லக்கூடிய இடம் இல்லைங்களா? 11ங்கிறது ஓகேவா? அப்ப நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய 11 மறைமுகமான தொடர்பு. அப்ப இந்த 8, 11 பரிவர்த்தனை ஆகிறப்ப இந்த மறைமுக தொடர்புனால நமக்கு பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம் வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த பரிவர்த்தனை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஜென்ரலா தான் சொல்றேன். அந்த இருக்கிற இடம், அதோட வீடு, அதெல்லாம் பொறுத்து அந்த தசாபுத்தி காலம் எல்லாம் வரணும், வந்தாதான் இது நடக்கும். அதனால நம்ம ஜென்ரலா இருந்தாலே இது நடக்கும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன், அந்த காரகத்தை எடுத்து சொல்றேன். அதுக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம தப்பா எடுத்துக்கூடாது இல்ல, அதுக்காக. இல்ல என்ன கரெக்டோ அதுல என்ன இருக்கோ அதுதான் நம்ம சொல்றோம். நம்ம ஒண்ணும் நம்ம பொய் சொல்லணும்னு சொல்றது இல்ல இல்லையா? ஆமா இல்ல 6, 8 என்ன ஆகும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த இதை எடுத்தேன் மேம்.
இல்ல 8 ஓகே 11 மேடம், ஓகே, இல்ல வெரி குட், இல்ல வெரி குட், 6 சூப்பர், சூப்பர். 11 8 11ன்னா என்னவா ஆகும் அப்ப அப்படிங்கிறதுக்காக நான் அதை கேட்டேன் நானு. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா 6 11 தொடர்பு அப்படின்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நண்பர்களாவே இருப்பாங்க, அவர்களே எதிரிகள் ஆவாங்க. அவங்க கிட்ட பணம் கொடுத்து நீங்க ஏமாந்துருப்பீங்க, அவங்களால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, அவர்களை நீங்க வந்து கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? நண்பர்கள் நினைச்சிட்டு ஓ பணம் கொடுத்துருப்போம், பாத்தீங்கன்னா அது அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஓ தேங்க்யூ மேம், தேங்க்யூ. எக்ஸலண்ட் மேடம் எக்ஸலண்ட். இப்ப நான் அதுதான். ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கறேன் மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பரிவர்த்தனையில பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆனிச்சுல, அப்ப நம்ம அந்த எப்படி பலன் எடுக்கிறது? 6 10 பரிவர்த்தனைனா சூப்பர். அதாவது பாத்தீங்கன்னா 10ஆம் இடம்ங்கிறது தொழில் இல்லையா? இப்ப 6ங்கிறது வந்து நம்ம சர்வீஸ். அப்ப இவர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் சார்ந்த தொழில் எடுத்தாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வேலையாட்கள் வந்து உண்மையா அமைவாங்க, உண்மையான வேலையாட்களா இருப்பாங்க, நம்பிக்கையான வேலையாட்களா இருப்பாங்க. அதாவது இவங்க ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த வேலையாலே வந்து அவங்களோட பொறுப்பு எடுத்து செய்வாங்க பாருங்களேன். இப்ப ஒரு கம்பெனில எம்டியே இல்லைனாலும் அதுக்கு அடுத்து மேனேஜர் வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்டிக்கு ஈக்குவலான பொறுப்பு எடுத்து செய்வாங்க. அந்த மாதிரி பொறுப்பு வந்து அவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள். அந்த கிரகங்கள் இரண்டுமே நீச்சமாவதுன்னு வச்சுங்க, நீச்சம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் நீச்சம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றால் ஒரு பிரச்சனைக்கு பிறகு அது சரியாகும், அப்படிதான் எடுத்துக்கணும். அது எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, நீச்சம் பெற்ற கிரகங்கள் பரிவர்த்தனை பெறப்ப கண்டிப்பா அந்த பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பா செய்தே ஆகும். அது எந்த காலகட்டம்னா ஒரு பிரச்சனைக்கு அப்புறம். நீசம் அப்படின்னாலே என்னன்னா அதோட தன்மையை இழந்து அதுக்கப்புறம் தான் அதோட இதை செய்யும். அப்ப அது எந்த காரகத்தோ அடிப்படையில அது எந்த நீசத்தை கொடுக்குங்கிறத நம்ம அந்த ஜாதகத்தை வழியா அந்த பாவத்துல எந்த உட்கார்ந்துட்டு இருக்கோ அதை பொறுத்து அந்த காரகத்தை இணைச்சு நம்ம சொல்லலாம். நீங்க எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னீங்கன்னா எதை சார்ந்த பிரச்சனைன்னு நான் சொல்லுவேன். சரிங்க, நன்றி. அடுத்து வேற யாரு கேட்கறது? கனகா மேடம் கேட்பாங்களாட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. கனகா மேடமோட இது அட்மின் பேசுறேங்க மேம், திவ்யதர்ஷினி பேசுறேன் ராசிபுரம்ல இருந்து. தொகுப்பாளினி சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். இந்த சரி இல்ல அவங்களதோ நேஷனல் விமன் ஃபெடரேஷன் வந்திருந்ததா, அதனாலதான் கேட்டேன். கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு. ஒரு சின்ன டவுட்டுங்க மேம். இப்போ உதாரணமா ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், அவங்களுடைய 12ஆம் அதிபதி வந்து சந்திரன் இல்லையா? அந்த சந்திரனானது 10ல உச்சம் பெற்றிருக்கு. அவங்களுடைய தொழிலானது எப்படி இருக்கும் மேம்? பொதுவாக 12ஆம் அதிபதி 10ல் உச்சம் அப்படின்னா அவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும்? ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் அதிபதி 10ல் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா 12க்கு 11ல இருக்கு இல்லைங்களா? லாபஸ்தானத்துலதான் இருக்கு. ஓகேங்களா? ஹலோ, கேக்குதுங்களா? ஆமாங்க மேம், கேக்குதுங்க மேம். அப்ப லாபஸ்தானத்துலதான் இருக்கு. அப்ப இவங்க எதை அந்த காரகத்துவம் சார்ந்த தொழில் எடுத்தா இவங்க வந்து வெற்றி பெறக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த சந்திரன் உச்சம் அப்படிங்கிறப்ப அதாவது வெளிநாடு தொடர்புடைய தொழில் செய்யலாம், உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம், வாக்கினால் வரக்கூடிய தொழில், வாக்கின் மூலம் சம்பாதிக்கிறது, கம்யூனிகேஷன், ட்ரேடிங், ஏஜென்சிஸ், மார்க்கெட்டிங், டிராவல்ஸ், இந்த மாதிரி இதன் மூலம் செய்யக்கூடிய தொழில் செய்யலாம், உணவு சம்பந்தப்பட்டது தொழில் செய்யலாம். இந்த மாதிரி தொழில் எல்லாம் செஞ்சாங்கன்னா சிறப்பா இருக்கும். கடல் கடந்து வாணிபம் பண்றது, ஏற்றுமதி இறக்குமதி பண்றது, இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். மீன் பிடிக்கிறது, மீன் பிடித்தல், வர்த்தகம், அது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அதுதாங்க மேம். அது என்ன டவுட்னா 12ஆம் அதிபதி 10ல உச்சம் பெற்றிருக்கிறதுனால சம்பாதிக்கிற சம்பாத்தியம் அதனால சேர்க்கக்கூடிய சொத்துக்களை தொழிலுக்காக விரயம் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு இதுல கேள்விப்பட்டாங்க மேம். அந்த டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஆமா, அதுதான் மேடம். இதன் சார்ந்த தொழில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். இல்லைன்னா அவங்க விரயம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் வருங்க. ஏன்னா அங்க அந்த உச்சம் பெற்ற சந்திரன் அங்க என்ன சாரம் வாங்கியிருக்காருங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சூரியனோட சாரம் இருக்கு, செவ்வாயோட சாரம் இருக்கு இல்லையா, சந்திரனோட சாரம் இருக்கு. அப்ப அங்க எந்த சாரம் வாங்கியிருக்காரு, அது எப்படி இருக்கு, அந்த அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துதான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். 10ல ஒரு நீச்ச கிரகம் இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப வந்து அந்த நீச்ச கிரகத்தை வச்சு நம்ம ஆக்டிவ் பண்ணலாமா? ஒரு நீச்சம் உட்கார்ந்துருது 10ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு.
அப்ப வந்து அந்த கிரக காரகத்துவத்தை எடுத்து நம்ம வந்து தொழில் பண்ணலாமா, தொழில் நடத்தலாமா? கண்டிப்பா பண்ணலாம் மேடம். 10ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த நீச தொழில் பண்ணலாம். அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு அட்வைஸ் பண்றது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த என்ன சொல்றது, கறி வெட்டுறது இதெல்லாம் இருக்கு இல்லையா, கறி வெட்டுற தொழில், இந்த மாதிரி அதையே வந்து ஒரு பெரிய லெவல்ல கூட பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம வந்து நீச்ச தொழில் அட்வைஸ் பண்ணலாம். ஒரு துணி சந்திரன் நீச்சம் பெற்றிருக்குன்னா உணவு தொழில் பண்ணலாமா, உணவுத்துறை சார்ந்த தொழில்கள் எடுக்கலாமா? சந்திரன் நீசம் பெற்றிருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனமா நம்ம பண்ணணும். உணவு தொழில் எடுக்கிறோம் அப்படின்னாலுமே நீசம் பெற்றிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து தொழிலாளர்களை வந்து வைக்கும் போது உனக்கு வந்து கொஞ்சம் கவனமா, பெண் தொழிலாளர்களை வைக்கும் போது கொஞ்சம் கவனமா நம்ம வச்சு பண்ணனா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நம்ம அதாவது பாத்தீங்கன்னா நீசம் பெரு அப்படின்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உணவுல திடீர்னு கலப்படம் ஆயிடுச்சு, உணவுல பிரச்சனை, இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நமக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அந்த தொழில் செய்யறப்ப நம்ம கவனமா செய்யணும் பார்த்து. பெண் தொழிலாளர்களை வைக்கும். ஏன்னா அந்த பெண் தொழிலாளர்கள் மூலம் தான் நமக்கு அந்த பிரச்சனைகளே வரும். அதனால வந்து கண்டிப்பா அந்த பெண் தொழிலாளர் வைக்கும்போது நம்ம கவனமா செய்யணும். சந்திரனா இருக்கிறதுனால நம்ம பெண் தொழிலாளர்கள் இருக்கும்போது கவனமாக அந்த தொழில் தொழில் பண்ணலாம். ஆனா வந்து உணவு தொழில் பண்ணலாம், ஆனா ரொம்ப கவனமா பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையோட பண்ணணும். இல்லைன்னா நம்மளோட இதுக்கே வந்து கலப்படம் ஆயிடுச்சு, இதனால இந்த 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 உணவை சாப்பிட்டு இப்படி ஆயிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பேப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய இது வந்து பிரபலமாகும். ஆனா வந்து அது வந்து கான்ட்ரவர்சியா பிரபலம் ஆகும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரி, வேற யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். மேடம், எனக்கு மலர்விழி பரிவர்த்தனை பத்தி இன்னொரு கேள்வி இருக்கு, கேட்கலாங்களா? கேளுங்க மேடம், கேளுங்க. அதாவது மேசத்துல இருக்க வேண்டிய கிரகம் வந்து மகரத்துல உச்சமாயிருக்கு செவ்வாய். ஓகேங்க மேடம். அதே சமயத்துல சனி பகவான் வந்து மேசத்துல நீசமாய் நிக்கிறாருங்க. ஓகேங்க மேடம். அது குருவோட சேர்ந்து நிக்கிறாருங்க. இவங்களோட தொழில் அமைப்பு எப்படி இருக்குங்க மேம்? என்ன லக்னம் மேடம்? கன்னி லக்னம் மேடம். கன்னி லக்னம். அதாவது கன்னி லக்னத்துக்கு 5 குடையவரும் 8 குடையவரும் வந்து பரிவர்த்தனை ஆகுறாங்க இல்லைங்களா? அப்படிதானே? அந்த 5ல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாயி கேதுவோட சேர்ந்து நிக்கிறாரு. செவ்வாயும் கேதுவோட சேர்ந்து இருக்காரு. ஓகேங்க. அதே சமயத்துல 8ல வந்து குருவும் சனியும் சேர்ந்து 2 கிரகமுமே வக்கரமாய் நிக்குது. இதோட ஓகே. அப்ப நீங்க வந்து இப்ப கேக்குறது அதான் இப்ப நீங்க கேக்குறது வந்து தொழிலை பத்தி கேக்குறீங்களா, இல்ல இந்த கிரகம் இப்படி நிக்கிறனால பலனான்னு கேக்குறீங்களா? இப்ப இவங்க ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் மெயினா கேக்குறாங்க. 8ஆம் இடம் சொல்றதுனால இதோட பலன். ஓகே. ஓகே. அதாவது இப்ப அதாவது கன்னி லக்னம் 8ஆம் இடத்துல குரு சனி இருக்காரு. ஓகேங்களா? அப்ப 4, 7 குடையவர் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சனி வந்து 5, 6 குடையவர் போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அதாவது 8 செயல்பட்டாலே அந்நியரோட பணம் வந்து நமக்கு வரணும். அப்ப ஷேர் மார்க்கெட்டுங்கிறது என்ன, ஒருத்தரோட இழப்பு தான் நமக்கு வந்து வரவு இல்லையா, ஒருத்தர் எதை இழக்கிறாரோ அதுதான் நமக்கு வரவு. அப்ப அந்நியர் மூலம் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப இந்த 5, 6 அப்படிங்கிறப்ப அது வந்து சனி வந்து நீசமா இருக்கு. அங்க சனி வந்து அங்க என்ன சாரம் வாங்கியிருக்குங்க? அது சரியா பாக்கல மேம், சரியா தெரியல. ஓகே. அப்ப இவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இவருடைய கணிப்பின் மூலம் போட்டாருன்னா தோல்வியை சந்திப்பாரு மேடம். இவர் வந்து ஒரு டெசிஷன் ஆமா பண்ணாருன்னா கண்டிப்பா தோல்வி. இவர் ஒரு டெசிஷன் மேக்கிங்கா இருக்கக்கூடாது. இன்னொருத்தரோட ஆலோசனைப்படி, இல்ல இந்த புரோக்கர் எல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த ஷேர் மார்க்கெட் போடுறதுக்கு, அடுத்தவர்களோட ஆலோசனைப்படி செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இவர் வெற்றி பெறுவாரு. பட் இவர் சொந்தமா ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுத்தாருன்னா பிரச்சனையை சந்திப்பாருங்க மேடம். அந்த 2 கிரகமுமே வக்கரமா இருந்தாலும் அதே பலன் தானுங்களா? ஆமா, வக்ரமா இருந்ததுன்னா அது வந்து எல்லா இடத்துக்குமே நீங்க இந்த வக்ரத்தை வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம். வக்ரம்ங்கிறது என்னன்னா
அதாவது ஒரு விஷயத்த வந்து 2 தடவை செய்ய வைக்கும், அவ்வளவுதான். வக்ரம் அப்படின்னா ஒரு விஷயத்த 2 தடவை செய்ய வைக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட பலனை வந்து கொடுக்கும், அவ்வளவுதான். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் ஒழிய வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா, இப்ப உங்க யார் ஜாதகம்னு தெரியல, இப்ப 5ஆம் அதிபதி சனி போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுக விஷயங்கள்ல மேல ரொம்ப ஆர்வம் உடையவரா இருப்பாரு. மறைமுக இவருடைய நாலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா மறைமுக விஷயங்கள், அது நான் எப்படி நீங்க எடுத்துக்குவீங்களோ எடுத்துக்கோங்க. அதன் மூலம் வந்து இவருடைய புத்தி எல்லாமே, எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்கும். அப்ப இவருடைய ரகசிய நடவடிக்கைகள் இவர்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இவரை வந்து உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இவருடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே வக்ரம் அப்படின்னாலே மாறுபட்டு இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களுக்கு அவருடைய எண்ணங்கள் ஒத்து போகாது, அவருடைய சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அந்த 8ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார்ல மேம், அப்ப அதனால நமக்கு பிளஸ் பாயிண்ட் இருக்குங்களா? என்ன 8ஆம் அதிபதி உச்சமா இருக்கிறனால, அப்ப 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல உச்சமா இருக்கு அப்படின்னால சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு இருக்கும் மேடம். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு இருக்கும். சகோதர வழி உறவு வந்து சிறப்பு இருக்காது. ஓகே மேம், ரொம்ப நன்றி. கேட்ட கேள்விக்கெல்லாம் சகோதர வழி உறவு சிறப்பு இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர்கள் குடும்பத்துல வந்து இளம் வயதில் விதவையானவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே மேம், ரொம்ப நன்றிங்க மேடம். ரொம்ப பொறுமையா ரொம்ப நிதானமா ரொம்ப நன்றி. ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வந்து நம்ம 7.5 சனியை நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப 7.5 சனி வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்குள்ள வரும்போது சனி பகவான் வந்து நீச்சம் ஆயிடுறாரு. அப்ப வந்து அந்த 7.5 ஆண்டு காலம் வந்து ஒருத்தருக்கு 12ஆம் இடமா இருக்கும், ஒருத்தருக்கு ஜென்மமா இருக்கும், ஒருத்தருக்கு பாத சனியா வரிசையா வரும்பொழுது, அப்ப அந்த மேஷத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது நீச்சம் பெற்றிருந்தாலும் அவருடைய எப்படி பலன்களை செய்வாரு? அதாவது இப்ப மேசத்துல சொல்றேன். இப்ப மேசத்துல சனி பகவான் இருக்காரு. இப்ப வந்து சனி வந்து மேசத்துக்கு வரும்போது ஜென்ம சனியா வரும்போதுதான் சனி மேல வந்து இது பண்ணுவாரு இல்லையா, கோச்சார சனி வந்து பயணிப்பாரு. அப்ப அந்த காலகட்டங்கள் வந்து இவருக்கு மேசத்துக்கு இப்ப அந்த சனி என்னவா வராரு, 10-11 குடையவரா வராரு. அப்ப 10-11 குடையவராக நீச சனி மேல அந்த சனி பிரயாணம் பண்ணும் போது, அப்ப பயணிக்கும் போது அப்ப வந்து அந்த சனி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அதாவது நம்ம ஜனன ஜாதகத்துல இருக்கிற சனி அங்க அஸ்வினியோட சாரமா, பரணியோட சாரமா, கிருத்திகை சாரமான்னு பார்க்கணும். அந்த காலகட்டங்கள்ல இந்த சனி கோச்சாரம் செய்யும் பொழுது தொழில் ரீதியான பிரச்சனைகளை வந்து சந்திப்பாங்க. அப்ப வேலை ஆட்கள் மூலமா நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத அந்த குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த சனி மேல சனி போறப்ப ஒரு தொழில் மாறக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த தொழில் ஏண்டா பண்ணிட்டு இருக்கோம், இந்த தொழிலை விட்டு வேற தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் ஓடும் அந்த காலகட்டம். இல்ல இப்ப எப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, சனி பகவான் அங்க இல்ல. ஹலோ மேடம், கிளியரா இல்ல மேடம், வாய்ஸ் பிரேக் ஆகுது. கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குங்க மேம், அதனால வேற யாராவது கொஸ்டின் கேட்கறதா இருந்தாலும் கேளுங்க. மேடம் திரும்ப கனெக்ட் ஆகி கூட வருவாங்க. அவங்க பேச ட்ரை பண்றாங்க, பட் அவங்கள வாய்ஸ் கேட்கல. ஆமா, பட் ஏதோ அவங்களுக்கு இது டவர் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கங்க, சொல்லுங்க. சென்னையில இருந்து ஹரணி பேசுறேன் மேம். எனக்கு ஒரு பொதுவான கேள்வி. சொல்லுங்க மேடம். வணக்கம். மிதுன லக்னத்துக்கு இப்ப 7ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படின்னு சொன்னீங்க. இப்ப அவர் வந்து பூசத்துல உச்சமாகி இருக்காரு அப்படின்னா அது பாதகத்தை தருமா இல்ல சாதகமா செயல்படுமா மேம்? புனர்பூசம் பூசம் அதாவது 7ஆம் அதிபதி அதாவது 7ஆம் அதிபதி குரு வந்து 2ஆம் இடத்துல உச்சமாகறாரு இல்லைங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதிராளியோட பணம் வந்து உங்களுக்கு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உச்சமாகிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை. குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா அங்க வாங்கியிருக்க சாரம் வந்து பாத்தீங்கன்னா 8-9 கூடிய சாரம்.
ஓகேங்களா? ஓகே அப்ப ஓகே ஓகே உங்களுடைய ஓகே ஓகே குடும்பத்துல வார்த்தைகளால பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் இந்த மாதிரி சந்திக்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே. இதுக்கு என்ன மேம் நிவாரணம் கொடுக்கணும்னா என்ன வழிபாடுகள் ஏதாவது நிவர்த்தி அந்த இதுக்கு மாதிரி ஏதாவது இதுக்கு இருக்குங்களா? இதுக்கு ஓகே மேடம். இதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் அதிபதி எங்க இருக்காரு? சந்திரனோட வீட்டுல இருக்காரு. ஓகேங்களா? அப்ப ஆமா நீங்க ஆமா அதுவும் நீர் ராசியில இருக்காரு. அப்ப நீர் ராசி ஓகே அப்படிங்கிறப்ப நம்ம அபிஷேகம் அந்த மாதிரி. அப்ப நீங்க வந்து கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதுவும் பூசத்தன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க வந்து கோயில்ல போய் அதாவது என்ன பண்றது, அபிஷேகம், நீர்னா அபிஷேகம் தானே, பால் வாங்கி கொடுக்கறது, ஓகே இந்த மாதிரி ஓகே ஓகே ஏதாவது பண்றது, உணவு சம்பந்தப்பட்ட பொருள், அதாவது பச்சரிசி இருக்கு இல்லையா, பச்சரிசி மாவு ஆமா வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் அபிஷேகத்துக்கு என்ன பொருள் வேணுமோ, அதாவது தேன் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அது சனிக்கிழமை அன்னைக்கு செய்யுங்க, நல்லா இருக்கும். ஓகே மேம். இப்ப புனர்பூசம், ஆயில்யம் அப்படின்னா அந்தந்த கிழமைகள்ல செய்யலாமா மேம்? இல்ல ஆமா ஆமா மேடம், ஆமா ஆமா. புனர்பூசம்னா ஓகே ஓகே வியாழக்கிழமை அன்னைக்கு, ஆயில்யம்னா வியாழக்கிழமை, புதன்கிழமை அன்னைக்கு ஆயில்யம்னா செய்யறது புதன்கிழமை. சிறப்பா ஓகே இருக்கும். மேம். ஓகே மேம். ஓகே மேம். இதுதான் ஆமா, ஜெனரல் கொஸ்டினா புதன்கிழமை இருந்தது, செய்யறது அதனாலதான் சிறப்பா மேம் இருக்கும். கேட்டேன். ஓகே. சாதகமா அமையுமா பாதகமா அமையுமா ஓகே மேடம், ஓகே, அப்படிங்கிறதுக்காக நோ தான் மேம் இந்த ப்ராப்ளம். கொஸ்டின் கேட்டேன். தேங்க்யூ மேம், சூப்பரா கொஞ்சம் சொன்னீங்க. ஆமா மேடம், கொஞ்சம் வந்து அந்த ஓகே மேடம், தேங்க்யூ. சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே மேடம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. மேம் நீங்க ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களா நாங்க ஜாயின் பண்றதுக்கு? மேடம் அதான் என்னோட போன் நம்பர் சொல்லிடுறேன் மேடம். எங்களது வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. பட் என்ன சொல்றதுன்னு, அதாவது இவங்க வேற அமைப்பு, எங்களுது வேற அமைப்பு மேடம். அதனால வந்து நான் என்னோட போன் நம்பர் சொல்றேன், நீங்க என்னை தனிப்பட்ட முறையில கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க மேம். சொல்லலாமா? 9080 இல்ல அது சொல்லலாம் மேடம், அது ஒண்ணும் தப்பு இல்ல. 90801 ஓகே மேம். 90801 25461. ஓ தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா எடுத்தீங்க. கனிமொழி மேடம், என் பேர் கனிமொழி. ஓ தேங்க்யூ. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். அவங்க வந்து வேற அமைப்பு வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளரா அவங்க அன்னைக்கு வந்திருக்காங்க மேடம். எங்களுடைய தோழிதான் அவங்க. ஓ ஓகே மேம். இந்த நாளே தோழி. அவங்க அமைப்பு தனியா இருக்கு, எங்க அமைப்பு தனியா இருக்கு. இன்னைக்கு சிறப்பு அழைப்பாளரா வந்திருக்காங்க மேடம். அப்ப எவ்ரி வீக் நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்களா மேம்? இந்த மாதிரி இத ப்ரோக்ராம் குடுக்குறீங்களா நீங்க? வாரம் ஒருவரை வச்சு மேடம், நான் எங்களுக்கும் வாரம் நாங்க சிறப்பு விருந்தினரை வச்சு கொடுத்துட்டு இருக்கோம் மேடம், கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப எப்படி நாங்க இதை தெரிஞ்சுக்கிறது? உங்களோடதுல இருந்து நாங்க, அதாவது உங்களோடதுல இருந்தோ இல்ல அந்த அமைப்புன்னு சொல்றீங்களே, அதை எப்படி நாங்க தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா எந்த இதுலயும் உங்களோட பேம்ப்ளெட் நாங்க எதுவும் பார்க்கல. அவங்க வந்து ஏதோ இதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு ஓகே மேடம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்னோட பர்சனல் நம்பர் நோட் பண்ணிருக்கீங்கல்ல, எனக்கு போன் பண்ணுங்க, நான் என்ன டீடைல் என்ன ஏதுன்னு சொல்றேன். அதாவது இந்த மாதிரி கிளாஸ்ல சேர்ந்துக்கிறதுக்கு நான் கண்டிப்பா லிங்க் அனுப்புறேன், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓ தேங்க்யூ. கண்டிப்பா மேடம். யாரா இங்க ஜாயின் பண்ணிருக்கவங்களா இருந்தாலும் சரி, யூடியூப் நேயர்களாக இருந்தாலும் சரி, மேடமோட கான்டாக்ட் நம்பர், கனிமொழி மேடமோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் கனகாம்பாள் மேடம் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுப்போம். அண்ட் வீடியோட அந்த தம்ப்நெயிலையும் கனிமொழி மேடமோட ஃபோன் நம்பர் வந்துடும். அதுக்கு நீங்க கனெக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழு அல்லது நண்பர்கள் குழு, ஆன்மீக குழுன்னு வச்சிருப்பாங்க. அதுல ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்தாலும் அந்த குழுவில் அவங்க அறிவிப்பு வந்துடும். அதுலயே மீட்டிங்கோட லிங்க்கும் வந்துடும். சோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து இந்த கூட்டமைப்புல இருந்து இருக்கிறனால எங்க கூட்டமைப்புக்கு நான் ஜாயின் பண்ண மாட்டேன். ஆனா என்னோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுல உங்களை சேர்த்துட்டு அதுல நான் என்ன விஷயம்னாலும் ஷேர் பண்றேன் மேடம். ஓகேங்களா? அதனால என்னோட நம்பருக்கு நீங்க உங்க போன் நம்பர் மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னோட தனிப்பட்ட குரூப்ல நான் உங்களை கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். ஓ தேங்க்யூ மேம். இப்போ இதுல இந்த ஒரே ஒரு சின்ன டவுட் மேம். இப்போ நீங்க இந்த பரிவர்த்தனையை வந்து 8-11க்கு ஒரு பரிவர்த்தனை சொன்னீங்க இல்லையா? இப்போ ஒருத்தவங்க கேட்டாங்க, எனக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு டவுட். அப்ப அந்த பரிவர்த்தனை கூட இப்போ சப்போஸ் சுக்கிரனோ சந்திரனோ பரிவர்த்தனை ஆயிருக்காங்க, அப்ப சுக்கிரன் கூட செவ்வாய் புதன் அந்த மாதிரி யாராவது சேர்ந்திருந்தாலும் இதே பலன் தானா? இப்ப நீங்க சொல்ற அந்த 8-11க்கு உண்டானது? ஏன்னா இப்ப நம்ம சுக்கிரனையும் மேடம், அதாவது சொல்லுங்க மேம். இல்ல, நீங்க கேக்குற வந்த கேள்வி எனக்கு புரிஞ்சிச்சு. அதாவது மேடம், அந்த அதிபதிகள் தான் பரிவர்த்தனை ஆகணும். நம்ம அந்த இடத்து அதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறதா நம்ம பேசுறோம். அது கூட என்ன கிரகம் இருக்குங்கிறத நம்ம அதை பத்தி டோன்ட் பாதர், அதை பத்தி நம்ம எந்த இதுவும் கிடையாது. அந்த அதிபதிகள் எப்படி பரிவர்த்தனை ஆகுறாங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும்.
அப்ப அது அந்த கூட சேர்க்கை இருக்கிற கிரகங்கள் அது தனிப்பட்டு நம்ம சொல்லுங்க மேடம். சேர்க்கையில பலன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. சேர்க்கைக்கு பலன் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த அந்த அதிபதி அந்த லக்னத்துக்கு எத்தனாம் அதிபதியோட இணைஞ்சிருக்காருன்னு பார்த்து அதை சார்ந்த காரகத்துவ விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். ஓகேங்களா? சரி 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 மேம். இப்ப மேச லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த மாதிரி பரிவர்த்தனை, இப்ப சுக்கிரன் பரிவர்த்தனை இதுனா சுக்கிரன் வந்து 2 7 கூடையவர் இல்லையா? அப்ப அவங்க வந்து குடும்ப விஷயத்திலையும் மனைவியோ கணவர் விஷயத்திலோ இல்ல நட்புகள் பங்காளி விஷயத்திலயோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதன் மூலம் இந்த 8 11 பரிவர்த்தனை தான் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். கூட இணைஞ்சிருக்க கிரகத்தோட காரகத்துவத்தையும் பாவத்தையும் இணைச்சு நம்ம பலன் எடுத்துக்கணும். சரி மேம். ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். நைஸ் மேடம். வணக்கம் மேடம். புரிஞ்சது இல்ல மேடம்? இல்ல நான் சொன்னது ஏதாவது இருந்தனா கேளுங்க, நான் மறுபடியும் கிளியரா சொல்றேன். இல்ல புரிஞ்சிருச்சு மேம், புரிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லுங்க. கேளுங்க. நான் கன்னி லக்னம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் அஸ்ட்ரோ பாபு சார் வந்திருக்காரு. ஹலோ, இல்ல கேக்கலாங்களா क्वेश्चन? கேளுங்க சார். நான் அஸ்ட்ரோ பாபு தான் பேசுறேன், கேக்கலாமான்னு. கேக்கலையே சார். கேளுங்க சார். கன்னி லக்னம் மேடம். 7 ராகு. மேடம் கேக்குதா நான் பேசுறது? மேடம் கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது, நான் பேசுறது கேக்குதுங்களா? எனக்கு குரல் சரியா கேக்கலையே. ஏதோ கேக்குது. சாரதி மட்டும் கேக்கல. சாரதி எங்களுக்கு கேக்குது. ஆமா, மேடத்துக்கு தான் கேக்கல. இல்ல, எனக்கு வாய்ஸ் எனக்கு கேட்கவே இல்ல. மேடம் கேக்குதா? இப்ப கேக்குதா? கனிமொழி கேக்குதா? இல்ல சாட்ல போடுங்க சார், சாட்ல போடுங்க. மேடம் நாங்க பேசுறது கேக்குதா? மேடம் கேக்குதா? இப்ப கேக்குதுங்களா சார்? சாட்ல நீங்க பண்ணுங்க சார். இல்லனா சார் நீங்க எங்களுக்கு எல்லாம் கேக்குது, மேடத்துக்கு மட்டும் தான் கேக்கல. அப்படியா மேடம்? கன்னி லக்னம் 7 ராகு. இப்ப ராகு மேல ராகு பயணம், இது என்ன பலன் கிடைக்கும் மேடம்? கன்னி லக்னம் 7 ராகு, ராகு மேல ராகு பயணம். மேடம் நீங்க பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல மேடம். இப்ப மேடம் பேசுறதும் கேட்கலையா உங்களுக்கு? நான் பேசுறது கேக்குதா கனிமொழி மேடம்? ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. அத நம்ம உள்ள வந்துட்டோம்ல, அதனால தான் பிரச்சனை. நான் பேசுறது கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது மேடம். சார் நீங்க ராகவ கொண்டு கனெக்ட் பண்ணோம்னா ராக கட் பண்றாரு போல இருக்கு. அதான் பாருங்க, நான் உள்ள வந்த உடனே பஞ்சாயத்து ஆயிடம் ஆரம்பிச்சிடும். எங்க போனாலும் உள்ள வந்த உடனே வேற யாராவது கொஸ்டின்? வேற அவங்க என்ன கேக்குறாங்க? எல்லாரும் வாய்ஸுமே இதாகுது, பிரேக் ஆகுது. பாருங்க. ரைட் மேடம், நான் விளையிறேன் மேடம், எல்லாம் கிளியர் ஆயிடும் பாருங்க. சார் நீங்க என்ன சார் இப்ப வந்து என்னன்னு தெரியல, என்னது ப்ளூடூத் ஏதாவது ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, கேட்கவே இல்லை, நீங்க பேசுறதே கேட்கல. சரி சாட்ட போடுங்க. திவ்யா சாட்ல போடுங்க. நம்ம உள்ள வந்தாவே ஆயிடும் மேடம். 5 தலை நான் சாட் எல்லாம் போட முடியாது மேடம், எனக்கு டைப் பண்றது கஷ்டம். நம்ம 5 தலை உள்ள உள்ள வந்தோடனே எப்படி பாருங்க. நான் போடுறேன் சார். மீனாட்சி வாங்க வாங்க, முடிய போற நேரத்துல வந்திருக்கீங்கோ. ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்காங்க, புதிய வரல, இப்ப முகத்தை காட்டுறாங்க. அவ்வளவுதான். மீனாட்சி ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கா? அப்படியா? நான் இப்பதான் பாக்குறேன். அடாடா. கனிமொழி மேடம் நான் போட்டிருக்கேன், கவனிங்க. சரி சரி. நான் இப்ப என்ன பண்றேன்னா, எனக்கு வாய்ஸே கேட்கல, அதனால நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு காதுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு தெரியல எனக்கு. சாட் பாருங்க மேடம். கனிமொழி மேடம் கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, கேக்குது. சரி மேடம் வந்திருக்காங்க. சொல்லுங்க மீனாட்சி மேடம், வணக்கம். சொல்லுங்க. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் ஆரம்பம் அமர்க்களமா இருக்கு.
ஆமா குளிக்குது. குதூகலமா போயிட்டு இருக்கு. அனைத்து தோழிகளுக்கும் வாழ்த்துக்களும் அமைத்து கண்டிப்பா மேடம். வளர்த்துதல். ஓகே, நன்றி நன்றி. கனிமொழி அருவி மாதிரி கொட்டிட்டேமா. என்னமா பேசிட்டு செமையா போச்சு. சூப்பரா போச்சு. நல்லா இருந்தது. மேடம் என்னப்பா நம்ம கொஸ்டின் கேட்க வேண்டாமா? நல்லா இருந்ததா? நிக்கிருமா? கேளுங்க கேளுங்க வேண்டாம், நீங்க எல்லாம் பாபு சார் இல்ல அதான் நான் கேட்ட உடனே நீங்களும் வந்துட்டீங்க, கனகாமலம் உள்ள வந்துட்டேன். அப்படி